சிற்பக்கலை. ஓகேங்களா. ஸோ இயல் 6 சிற்பக்கலை பாருங்க. ஓவிய விதானத்து உரைபெரு நித்திலத்து மலைத்தாமம் வளையுடன் நாற்றி விருந்து பட கிடந்த அருந்தொழில் அரங்கம் அப்படின்னு என்ன நூல் சொல்லுது அப்படின்னா சிலப்பதிகாரம் சொல்லுது. ஓகேங்களா. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஓவிய விதானத்து உரைபெரு நித்திலத்து அப்படின்னு அந்த லைன் வந்ததுன்னா என்ன நூலுங்க? சிலப்பதிகாரம். ஓகேங்களா. ஸோ சிற்பக்கலை சிற்பம் செய்ய உதவுவது பார்த்தீங்கன்னா கல், உலோகம், செங்கல், மரம் இதெல்லாமே சொல்லியிருப்பாங்க. சிற்ப தொழிலுக்கு உரிய பொருட்கள் 10 அப்படின்னு சொல்லி எந்த நூல் சொல்லுதுன்னா திவாகர நிகண்டு சொல்லுது. ஓகேங்களா. ஸோ 10 அப்படின்னா திவாகர நிகண்டு மறந்துடாதீங்க. சிற்ப தொழிலுக்கு உரிய பொருட்கள் 10. ஓகேங்களா. அப்படின்னு கூறுற நூல் திவாகர நிகண்டு. ஓகேங்களா. கல்லும் உலோகமும் செங்கல்லும் மரமும் மண்ணும் சுதையும் தந்தமும் வண்ணமும் கண்ட சருக்கரையும் மெழுகும் என்றிரவே 10 சிற்ப தொழிலுக்கு உறுப்பானவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அப்படின்னு சொல்ற நூல் எது அப்படின்னா திவாகர நிகண்டு. ஓகேங்களா. வாணி அதான் திவாகர நிகண்டு அப்படின்னா தீவா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ திங்கிறதுக்கு வரான் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா. 10 திங்கிறதுக்கு வரான். ஓகேங்களா. ஸோ திங்கிறதுக்கு வரான் அப்படிங்கிற மாதிரி, நீதானே அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நீங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. திங்கிறதுக்கு வந்தீங்கல்ல நீங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எதை? 10 விஷயங்களை. ஓகேங்களா. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கணும். சிற்பக்கலை பற்றிய குறிப்புகளை கொண்ட இன்னொரு நூல் மணிமேகலை. சிற்பங்களுடைய 2 வகை என்னென்ன சொல்லியிருப்பாங்க? முழு உருவ சிற்பம், புடைப்பு சிற்பம். ஓகேங்களா. ஸோ முழு உருவ சிற்பம் அப்படின்னா உருவத்தோட முன்பகுதியும் பின்பகுதியும் தெளிவாக தெரியும். ஓகேங்களா. ஸோ புடைப்பு சிற்பம் அப்படின்னா முன்பகுதி மட்டும் தெரிகிற மாதிரி அமைக்கப்படும் சிற்பங்கள் புடைப்பு சிற்பங்கள். ஓகேங்களா. ஸோ சிற்பங்களோட நிலைகள் 4. ஓகேங்களா. தெய்வ உருவம், இயற்கை உருவம், கற்பனை உருவம், முழு வடிவ அதாவது பிரதிமை. ஓகேங்களா. உருவங்கள். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. சிற்பங்களோட நிலைகள் 4 இருக்குங்க. ஸோ தெய்வத்தை என்ன சொல்லியிருந்தேன்? இயற்கையாக என்ன பண்ண சொல்லியிருந்தேன்? கற்பனை பண்ண சொல்லியிருந்தேன். ஓகேங்களா. நீங்கள் ஒரு தெய்வத்தை என்ன பண்ணுறீங்க? இயற்கையாக கற்பனை பண்ணுறீங்க ஒரு சிற்பத்தை. ஓகேங்களா. ஸோ சிற்பத்தோட 4 வகைகள் அப்படிங்கிறப்ப ஸோ இயற்கையாக ஒரு தெய்வத்தை கற்பனை பண்ணுறீங்க. எப்படி கற்பனை பண்ணுறீங்க? முழு வடிவமாக கற்பனை பண்ணுறீங்க. ஸோ சிற்பங்களோட 4 வகைகள் மறந்துடக்கூடாதுங்க. கற்கவிஞர்கள் அப்படின்னு சொல்கிறவங்கள என்ன சொல்கிறாங்க? சிற்பிகள் சொல்கிறாங்க. ஓகேங்களா. சிற்பிகள் என்னன்னு சொல்லுவாங்க? கற்கவிஞர்கள். ஓகேங்களா. பல்லவர் காலத்தில் சுதையினாலும் கருங்கற்களினாலும் சிற்பங்கள் அமைக்கப்பட்டிருப்பாங்க. ஓகேங்களா. பல்லவர் காலத்தில். ஓகேங்களா. பல்லவர் அப்படின்னா பல்லவி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஓகேங்களா. ஸோ சாய் பல்லவி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா. சுதையினாலும் கருங்கற்களினாலும். ஓகேங்களா. ஸோ உழுவும் இல்லைன்னா கல்லெடுத்து அடிப்பாங்க. ஓகேங்களா. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சுதை கருங்கல் அப்படின்னா என்னது? உழுவும் இல்லைன்னா கல்லெடுத்து அடிப்பாங்க. ஓகேங்களா. சாய் பல்லவி ரவுடி இல்லை. ஸோ ரவுடி பேபி சாங் ஆடி இருப்பாங்கல்ல. ஸோ ரவுடிங்கிறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ ஒன்றும் உதைப்பாங்க இல்லைன்னா கல்லெடுத்து அடிப்பாங்க. சுதையினாலும் கருங்கற்களாலும் சிற்பங்கள் அமைக்கப்பட்டது யார் காலம் அப்படின்னா பல்லவர் காலம். ஸோ பல்லவர் கால கோவில்கள் அனைத்து இடங்களிலும் சிற்பங்கள் காண முடியும். ஓகேங்களா. ஸோ அது பார்த்துக்கணும். பல்லவர் காலத்தில் அனைத்து இடங்கள்லையும் என்ன பண்ணுவாங்க? சிற்பங்கள் காண முடியும். தமிழோட தொன்மையான இலக்கண நூல் அப்படின்னா தொல்காப்பியம். தொல்காப்பியத்தில் சிற்பக்கலை பற்றிய குறிப்பு என்ன பண்ணியிருப்பாங்க? காணப்படுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ போரில் விழுப்புண் பட்டு இறந்த வீரருக்கு நடப்படுவதான் நடுக்கல். ஓகேங்களா. தமிழரோட தொடக்க கால சிற்பக்கலைக்கு சான்றா விளங்குறதா நடுக்கல். ஸோ கண்ணகிக்கு சிலை வடித்த செய்தியை கூறுற நூல் எது அப்படின்னா சிலப்பதிகாரம். கண்ணகிக்கு சிலை வடித்த செய்தியை கூறுற நூல் எதுங்க? சிலப்பதிகாரம். மாளிகைகளில் சுண்ணாம்பு கலவை சிற்பங்கள் இருந்ததை பார்த்தீங்கன்னா மணிமேகலை சொல்லுது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. மாளிகை. ஓகேங்களா. மாளிகை கட்டணும் அப்படின்னா மணி நிறையா வேணும். ஓகேங்களா. மாளிகை கட்டணும்னா என்ன பண்ணணும்? சுண்ணாம்பு கலவையில் மாளிகையை கட்டணும். ஓகேங்களா. சுண்ணாம்பு கலவையில் மாளிகையை கட்டணும் அப்படின்னா நிறையா மணி வேணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. மாளிகைகளில் சுண்ணாம்பு கலவை சிற்பங்கள் இருந்ததை கூறுற நூல் மணிமேகலை. ஓகேங்களா. திவாகர நிகண்டு அப்படின்னா ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருந்தேன் 10. ஓகேங்களா. ஸோ 10 சிற்பக்கலைக்கு உறுப்பானதுன்னா திவாகர நிகண்டு. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்துக்கணும். இதே மாதிரி மணிமேகலை அப்படிங்கிறது மாளிகைகளில் சுண்ணாம்பு கலவை சிற்பங்கள். பல்லவர் கால சிற்பக்கலைக்கு சான்றா விளங்குகிறது மாமல்லபுரம். ஸோ பல்லவி அப்படின்னா அதுக்கு என்ன? அது பல்லவர் காலனாவே மாமல்லபுரம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள். ஓகேங்களா. ஸோ சிற்பங்களோட கலைக்கூடம் நல்லா பார்த்துக்கோங்க. தஞ்சை பெரிய கோயிலுக்கு இது போட்டுறாதீங்க. ஓகேங்களா. ஸோ அதுதான் கலைக்கூடம், அதை தான் பெருசாக சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் கிடையாது. சிற்பங்களோட கலைக்கூடம் அப்படின்னா காஞ்சி கைலாசநாதர் கோவில். ஸோ நல்லா பார்த்துக்கணும். சிற்பங்களோட கலைக்கூடமாக திகழ்கிறது எதுங்க? காஞ்சி கைலாசநாதர் கோயில். மறந்துடாதீங்க. கலை காஞ்சி கையில். ஓகேங்களா. கலை கையிலா. ஓகேங்களா. கலைனா என்னது? சிற்பங்களோட கலைக்கூடம்னா என்னதுங்க? காஞ்சி கைலாசநாதர் கோவில் சுற்றுச்சுவர். ஓகேங்களா. காஞ்சி வைகுந்த பெருமாள் கோவிலும் பல்லவர் கால சிற்பங்கள். ஸோ அங்கே பாருங்க, காஞ்சி வைகுந்த பெருமாள், காஞ்சி கைலாசநாதர் எல்லாமே பல்லவர் காலத்தில் தான். ஓகேங்களா.
அது பார்த்துக்கணும். திருமயம், பிள்ளையார்பட்டி, ஓகேங்களா, குன்றக்குடி, திருப்பரங்குன்றம், இந்த இடங்கள்லாம் பல்லவர் காலத்தை கோவில்கள் இருக்கு. ஓகேங்களா, இந்த இடங்கள்ல உள்ள கோவில்கள்லாம் யாரோட காலம்? பல்லவர் காலம். ஓகேங்களா. ஸோ நுழைவாயிலோட இருபுறங்கள் நல்லா பார்த்துக்கணும். நுழைவாயில், இந்த லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நுழைவாயில இருபுறங்களிலும் காவலர்கள் நிற்பது போன்று. நான் தான் சொல்லியிருந்தேன், மாரி 2 படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாய் பல்லவியும் அவங்க குழந்தையும் என்ன பண்ணுவாங்க, சாய் பல்லவி வந்து வீட்டில் இருப்பாங்க, தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் தேடும் அப்படிங்கிறதுக்காக வந்து வீட்டில் வந்து 2 காவலரை நிற்க வச்சிருப்பாங்க. ஸோ தனுஷ் போய் என்ன பண்ணிருப்பாரு, கேட்டிருப்பாரு, இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு போலீஸ் வந்து வேணும் அப்படின்னு சொன்னோடனே காவலர் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ 2 காவலர்கள், இருபுறங்களிலும் காவலர்கள் நிற்கிறது அப்படின்னா பல்லவிக்கு 2 புறங்களிலும் காவலர்கள் நிற்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பல்லவர் கால குடைவரை கோவில்கள் திருமயம், பிள்ளையார்பட்டி, குன்றக்குடி, திருப்பரங்குன்றம், இந்த இடங்கள்லாம் பல்லவர் காலத்தில் இருக்கு. பாண்டியர் கால சிற்பக்கலைக்கு சான்று என்னன்னா கோவில்பட்டிக்கு மேற்கே கழுகுமலை வெட்டுவான் கோவில். ஓகேங்களா. கோவில்பட்டிக்கு மேற்கே நல்லா பார்த்துக்கணும். ஸோ மேற்கே கழுகுமலை. ஓகேங்களா. இப்போ கழுகை வெட்டுறாங்க, எப்படி வெட்டுவாங்க? மேலே தான் வெட்டுவாங்க. ஸோ அது எந்ததுன்னு கேட்பாங்க, மேற்கேவா கிழக்கேவான்னு. கோவில்பட்டிக்கு இப்போ கோவிலில் வந்து கோவிலில் வந்து ஆடு தானே சார் வெட்டுவாங்க? ஆமாம், ஆடு தான் வெட்டுவாங்க. நீங்கள் கோவிலில் வந்து என்ன வெட்டுறாங்க? கழுகு வெட்டுறாங்க. ஓகேங்களா. சாரி, கழுத்தை வெட்டுறாங்க, மேலே கழுத்தை வெட்டுறாங்க. ஸோ அது ஆடு இல்லைன்னா கோழி எது வேணாலும் வச்சுக்கோங்க. கோவிலில் மேலே கழுத்தை வெட்டுறாங்க. ஓகேங்களா. மேற்கே கழுகுமலை வெட்டுவான் கோவில் இருக்குது. ஸோ இது யாரோட காலம் அப்படின்னா பாண்டியரோட காலம். ஏன்னா பாண்டியர்கள் அப்படின்னாவே வெட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பாண்டியர் அப்படின்னா என்னங்க? வெட்டுவாங்க. ஓகேங்களா. வெட்டு டூ டி வருதா, பாண்டி வருதா. ஸோ அதனால் வெட்டு அப்படின்னா பாண்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. பாண்டியர் கால சிற்பங்கள் மறந்துடக்கூடாது. ஓகேங்களா. சோழர் காலத்தில் விரைவாக வளர்ச்சி பெற்றது கற்சிற்பங்கள் அமைக்கும் கலை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். இது சொன்னால் இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஓகேங்களா. கற்சிற்பங்கள் விரைவாக வளர்ச்சி பெற்றது கற்சிற்பங்கள். ஸோ நல்லா பார்த்துக்கணும். விரைவாக வளர்ச்சி பெற்றது அப்படின்னா கற்சிற்பங்கள் அமைக்கும் கலை யார் காலம்? சோழர் காலம். ஓகேங்களா. ஆனால் சிற்பங்கள் கருங்கற்களால் சிற்பங்கள் அமைக்கப்படுறது பல்லவர் காலத்தில் அமைக்கப்படுறது. கருங்கற்களினாலும் சிற்பங்கள் அமைக்கப்படுறது பல்லவர் காலம். ஆனால் விரைவாக வளர்ச்சி பெறுறது அப்படின்னா சோழர் காலம். அது மறந்துடாதீங்க. முதலாம் ராஜராஜன் கட்டியது தஞ்சை பெரிய கோயில், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். முதலாம் ராஜராஜன் கட்டியிருப்பார். முதலாம் ராஜேந்திர சோழன் எழுப்பியது கங்கை கொண்ட சோழபுரம். 2ஆம் ராஜராஜன் ராரா சொல்லியிருந்தேனா? இரண்டாம் ராஜராஜன் எழுப்பியது வந்து பார்த்தீங்கன்னா என்னதுங்க? தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயில். மறந்துடக்கூடாது. ஓகேங்களா. ராரா. ஓகேங்களா. ராரானா 2ஆம் ராஜராஜன். ஓகேங்களா. தாரம் அப்படின்னா தாய்க்கு அப்புறம் தாரம். 2வது தான் 2ஆம் ராஜராஜ சோழன். தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவில். 2ஆம் குலோத்துங்க சோழன். ஓகேங்களா. அவர் எந்த கோயில் சார் அமைத்தாரு? குலோத்துங்கன். குழுவா போகணும். இரண்டு பேர் குழுவா போறாங்க அப்படின்னா நல்லா பாருங்க, 2 பேர் குழுவா போறாங்கன்னா திரி 3ஆவதா வந்து ஒருத்தன் வருவான். 2 பேர் குழுவா இருக்காங்க அப்படின்னா 2 பேர் குழுவா இருக்காங்கன்னா 3ஆவதா ஒருத்தன் வரான் அப்படிங்கிற மாதிரி திரி வராப்ல. திரிபுவனம் வீரேஸ்வரம் கோயில். 2 பேர் குழுவா போனா என்னங்க? 3ஆவதா ஒருத்தன் வரான் சார். திரிபுவனம் வீரேஸ்வரம் கோயில். யார் கட்டினது? 2ஆம் குலோத்துங்க சோழன். மறந்துடக்கூடாது. தஞ்சை பெரிய கோவில் வாயிற்காவலர் உருவம் 14 அடி. ஓகேங்களா. தஞ்சை பெரிய கோவில்னாவே 14 ஞாபகம் வச்சுக்கோங்க. தஞ்சை பெரிய கோயிலோட வாயிற்காவலர் உருவம் எத்தனை? 14 அடி. ஒரே கல்லில் அமைந்த நவகிரகமும் சிங்கமுக கிணறும் உள்ள இடம் வந்து கங்கை கொண்ட சோழபுரம். நடன முத்திரைகளுடன் சிற்பங்கள் அமைக்கப்படும் இடம் புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலை. ஓகேங்களா. நடன முத்திரை அப்படின்னா நார்த்தாமலை, மறந்துடாதீங்க. நடன முத்திரை அப்படின்னா நார்த்தாமலை, மறந்துடக்கூடாது. ஓகேங்களா. விரைவாக வளர்ச்சி பெற்றது கற்சிற்பம்னா சோழர் காலம். ஓகேங்களா. அதெல்லாம் ஒவ்வொன்றும் வந்து என்ன பண்ணணும்? நோட் பண்ணிக்கணும். மாளிகை. மாளிகைனா என்ன சார்? மாளிகை, சுண்ணாம்பு, மணி, காசு வேணும்னு சொன்னீங்களே மாளிகைக்கு. மணிமேகலை. ஓகேங்களா. அந்த மாதிரி ஞாபகம் வச்சு. நடன முத்திரை சொன்னீங்க. நடன முத்திரை வேற எங்கேயும் இருக்காது, நான் தான் வரும். நடன முத்திரை நார்த்தாமலை. ஓகேங்களா. புதுக்கோட்டை மாவட்டம். ஓகேங்களா. அடுத்து 2ஆம் பராந்தக சோழனால் கட்டப்பட்டது கொடும்பாளூர் மூவர் கோயில். ஓகேங்களா. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? குலோத்துங்க சோழன் சொன்னேன். அவருக்கு திரி சொன்னேன். ஓகேங்களா. திரிபுவனம் வீரேஸ்வரம். ஓகேங்களா. 3ஆவதா வந்து வீரமா இருக்கான். திரிபுவனம் வீரேஸ்வரம் அப்படின்னா 2ஆம் குலோத்துங்கன்னு சொல்லியிருந்தேன்னா, அதே 2ஆம் பராந்தக சோழன் அப்படின்னா கொடும்பாளூர் மூவர் கோவில். 2 பேர் பார்க்கறாங்க. 2 பேர் பார்க்கறாங்க அப்படின்னா என்ன, எதை பார்ப்பாங்க? 3 கோயில் பார்க்கறாங்க. ஓகேங்களா. 2 பேர் தான் பார்க்குறாங்க. ஓகேங்களா. 2 பேர் பார்க்குறாங்க. எத்தனை கோயிலை பார்க்குறாங்க? 3 கோயிலை பார்க்குறாங்க. மூவர் கோவிலை கட்டுனது யாருன்னு கேட்டால் 2 பேர் பார்த்தாங்க சார். 2ஆம் பராந்தக சோழன். இது ஒரு கொடுமை. ஓகேங்களா. மூவர் கோயில்னு இருக்குது. 3 பேர் பார்த்தா தானே நல்லாயிருக்கும். அதனால் 2 பேர் பார்க்குறாங்க. இது ஒரு கொடுமை அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கொடும்பாளூர் மூவர் கோயில் 2ஆம் பராந்தக சோழன். 2ஆம் பராந்தக சோழனா 2 பேர் பார்க்குறாங்க. எதை பார்க்குறாங்க? மூவர் கோயிலை. மறந்துடக்கூடாது. கொடும்பாளூரில் குரங்கநாதர் கோவில் சிற்பங்கள் உள்ள இடம் வந்து திருச்சிராப்பள்ளி
திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சீனிவாசநல்லூர். ஸோ குரங்கு அப்படின்னா சீனி அப்படின்னு சொல்லியிருந்தேன். சீனிவாசநல்லூர்னா என்னங்க, குரங்கு. ஸோ குரங்குக்கு என்ன பிடிக்கும், வாழைப்பழம் பிடிக்கும். அதில் எப்படி என்ன இருக்கும், சீனி அதிகமாக இருக்கும். ஸோ சீனி இனிப்பு அதிகமாக இருக்கிறது எல்லாமே குரங்குக்கு பிடிக்கும். ஓகேங்களா, குரங்குக்கு பிடிக்குங்க. ஓகேங்களா, ஸோ அதையும் பார்த்துக்கணும். குரங்கநாதர் கோவில் சிற்பங்கள் உள்ள இடம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம். ஓகேங்களா, என்னது, சீனிவாசநல்லூர். ஓகேங்களா, குரங்கநாதர் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா திருச்சிராப்பள்ளி சீனிவாசநல்லூர். சீனிவாசநல்லூர் எங்கே இருக்குன்னு கேட்டால் திருச்சிராப்பள்ளி. ஓகேங்களா, திருச்சி. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உரிச்சு கொடுக்கணும், உரிச்சு. ஓகேங்களா, அதாவது திருச்சி. சீனினா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, சோழர் கால சிற்பக்கலை நுட்பத்திற்கு மிக சிறந்த சான்று திருவரங்க கோயில் உள்ள முகபாவனை. ஓகேங்களா, திருவரங்கம் அப்படின்னா, ஸோ திருவரங்கம்னா ஸ்ரீரங்கம். முகபாவனை, திருவரங்கம் அப்படின்னா என்னங்க, ஸோ ஓகேங்களா, வரம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வரம். ஓகேங்களா, திரு. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு திருன்னு ஒருத்தர் வரப்போகிறாரு. ஓகேங்களா, ஸோ இப்போ வரம் வருது அப்படின்னா பொண்ணு மாப்பிள்ளை பார்ப்பாங்க. ஓகேங்களா, ஸோ பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்ப்பாங்களா. ஸோ பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறப்ப ஓகேங்களா, ஸோ வரன் வருது. ஓகேங்களா, வரம் வருது, திருன்னு ஒருத்தர் வராரு. ஸோ நம்மளுக்கு திருமதி அப்படிங்கிறதான் பத்திரிக்கை வரும். ஸோ திருன்னு ஒருத்தர் வரப்போகிறாரு, அதான் திருவரங்க கோவில். ஓகேங்களா, திரு வந்தாருன்னா முகபாவனை மாறிடும். ஸோ திருங்கிற திரு அடைமொழியோட ஒரு பேர். ஓகேங்களா, ஸோ அது ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு பிடிச்ச பேர் ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கோங்க. திருங்கிறதுல ஒரு பேர் வருது அப்படின்னா உங்களோட முகபாவனை என்ன ஆயிரும், மாறிடும். ஸோ முகபாவனை வந்து பார்த்தீங்கன்னா திருவரங்க கோயில் அமைக்கப்பட்ட சிற்பங்களில் வெளிப்படுறது தான் முகபாவனை. அது யாரோட காலம் தான் கேட்பாங்க. யாரோட காலம், சோழர் காலம். ஓகேங்களா, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, சோலை. ஓகேங்களா, ஸோ சேலையை முகபாவனை மாறினாவே சேலை கட்டுறது அதுவுமே மாறிடும் சார் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, சோழர் காலம். ஓகேங்களா, முகபாவனை மாறணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஸோ நீட்டாக ஒரு சேலை கட்டியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ மிகுதியான செப்பு திருமேனிகள் உருவாக்கப்பட்ட காலம் வந்து சோழர் காலம். மிகுதியாக செப்பு திருமேனிகள் மறந்துடாதீங்க, சோழர் காலத்தில் தான். ஓகேங்களா, ஓகேங்களா, ஸோ மிகுதியாக இருக்குது செப்பு. ஓகேங்களா, யாரு காலம், செப்பு திருமேனி மறந்துடக்கூடாது, திருமேனி. ஓகேங்களா, மேனினா உடல், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சேலை வந்து உடல். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. திருமேனி அப்படின்னா சோழர் காலம். செப்பு திருமேனின்னு என்னங்க, சோழர் காலம். செப்பு திருமேனிகளோட பொற்காலம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, இது வந்து ஒரு கொஷின், குரூப் 4 கொஷின் சொல்லியிருந்தேன். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. செப்பு திருமேனிகளின் பொற்காலம் அப்படின்னா என்ன காலம், சோழர் காலம். மறந்துடக்கூடாதுங்க. ஸோ ஒவ்வொன்றும் ஷார்ட்கட்டில் தான் சொல்கிறேன், மறந்துடாதீங்க. செப்பு திருமேனிகளோட பொற்காலம் அப்படின்னா சோழர் காலம். ஓகேங்களா, திருமேனி, செப்பு திருமேனினாவே சோழர், மறந்துடாதீங்க. மாமல்லபுரம்னாவே தமிழ்நாடு அரசு சிற்பக் கல்லூரி நடத்தி வருகிறது. உலோக படிமங்கள் செய்யும் பயிற்சி நிறுவனங்கள் சுவாமிமலை, கும்பகோணம், மதுரை. ஓகேங்களா, ஸோ அது உலோக படிமம், மறந்துடக்கூடாது. உலோக படிமம் அப்படின்னா ஓகேங்களா, உலோக படிமம் அப்படின்னா நல்லா மறந்துடக்கூடாது, சுவாமி கும்பம். ஓகேங்களா, இப்போ சாமிக்கு தான் வந்து கும்பம் தாளிப்பாங்க. ஓகேங்களா, வில்லேஜ் சைட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ திருவிழா முடிஞ்சோடனே, திருவிழா முடிக்கிறதுக்கு முன்னாடி இல்லைன்னா திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் கும்பம் வந்து தாளிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ சுவாமிக்கு கும்பம் வந்து பார்த்தீங்கன்னா தாளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஓகேங்களா, மது கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சுவாமிமலை, கும்பகோணம், மதுரை இதெல்லாம் வந்து உலோக படிமங்கள் செய்யும் பயிற்சி நிறுவனங்கள். ஓகேங்களா, சிற்பக்கலையை பயிற்றுவிக்கும் அரசு கவின்கலை கல்லூரி உள்ள இடம் வந்து சென்னை, கும்பகோணம். ஓகேங்களா, சென்னை, கும்பகோணம். சிற்பக்கலை குறித்த செய்திகளை கூறும் நூல் வந்து சிற்ப செந்நூல். ஓகேங்களா, சிற்ப செந்நூல் அப்படிங்கிற நூலை வெளியிட்டது தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம். சிற்ப செந்நூல் அப்படிங்கிற நூலை வெளியிட்டது எதுங்க, தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம். ஓகேங்களா, கோவில்களில் மிக உயர்ந்த கோபுரங்கள் எழுப்பப்பட்டது விஜயநகர மன்னர் காலத்தில். ஸோ கோவில்களில் நல்லா பார்த்துக்கணும். நான் மிக உயர்ந்த கோபுரம் அப்படின்னாவே என்ன சொல்லியிருந்தேன், விஜய் வச்சு சொல்லியிருந்தேன். ஸோ மிகப்பெரிய கட் அவுட் யாருக்கு வைப்பாங்க, விஜய்க்கு தான் வைப்பாங்க சார். மிகப்பெரிய கட் அவுட் யாருக்குங்க வைப்பாங்க, விஜய் படம் வந்தால் தான் மிகப்பெரிய கட் அவுட் வைப்பாங்க. அதான் மிக உயர்ந்த கோபுரம், அது கோபுரம் தான், கட் அவுட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கட் அவுட்னா கோபுரம், கோபுரம்னா கட் அவுட். மிக உயர்ந்த கோபுரம் அப்படின்னா விஜயநகர காலத்தில் தான் தெலுங்கு, கன்னட நாட்டு சிற்பக்கலையோட தாக்கம் தமிழ்நாட்டு சிற்பக்கலையில் ஏற்பட்டது. ஸோ யாரோட காலத்தில் கேட்பாங்க, தெலுங்கு, கன்னடம். அந்த கீவேர்டு தெலுங்கு, கன்னடம். கண்டிப்பாக சோழர் வரமாட்டாங்க, கண்டிப்பாக பாண்டியர் வரமாட்டாங்க, பல்லவி எங்கே போய் தெலுங்கு கன்னடம்லாம் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன சார் சொல்லியிருக்காரு. ஓ தெலுங்கு கன்னடம்னா விஜய் படம் தான் தெலுங்கு கன்னடத்துலலாம் ஓடும் விஜயநகர காலத்தில். ஓகேங்களா, ஸோ குதிரைகளை முன்கால்களை வந்து தூக்கி நிற்பது போன்ற சிற்பங்கள் மண்டப தூண்கள் அமைத்தவர் யார் அப்படின்னா, ஸோ குதிரை வந்து முன்காலை தூக்கி நிற்குதா, கண்டிப்பாக வந்து விஜய் படத்தில் வேட்டைக்காரன் படத்தில் அந்த சீன் நான் பார்த்துருக்கேன். ஓகேங்களா, ஸோ நான் அடித்தா தாங்க மாட்டேன் அந்த பாட்டு
பாட்டில் வந்து அவர் வந்து குதிரையில் தான் வருவார். அப்போ குதிரை வந்து முன்காலை தூக்கும், அப்போ தான் வந்து பாட்டு போட்டு விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. குதிரைகளை முன்கால்களில் தூக்கி நிற்பது போன்ற சிற்பங்களை மண்டப தூண்கள் அமைத்தவர் யார் அப்படின்னா விஜயநகர மன்னர்கள். பல்வேறு ஓசைகளை எழுப்பும் இசை கற்றூன்கள் அமைத்தவர்கள் விஜயநகர மன்னர்கள். ஓகேங்களா, ஆயிரங்கால மண்டபங்களை அமைச்சவங்க யார் அப்படின்னா நாயக்க மன்னர்கள். ஆயிரங்கால் மண்டப தூண்களில் கண்ணப்பர், குறவன் குறத்தி போன்ற சிற்பங்கள் உள்ள இடம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். ஓகேங்களா, ஸோ குறவன் குறத்தி அப்படின்னா நாய். ஓகேங்களா, குறவன் குறத்திலாம் பார்த்தா நாய் என்ன பண்ணும், குறைக்குமா? நாய் குறைக்கும் சார். ஆமாம், குறைக்கும். கண்ணப்பன், குறவன் குறத்திலாம் நாய் குறைக்கும். அப்போ நான் யார் காலம்? நாயக்கர் காலம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா, சரி. இறந்த மைந்தனை கையில் ஏந்தியபடி சந்திரமதி சிலை அமைந்துள்ள இடம் வந்து இப்போ நாய் இறந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம வந்து கையில் தான் ஏந்திட்டு போகணும். ஓகேங்களா, ஸோ இறந்த மைந்தனை கையில் ஏந்தியபடி அப்படின்னா நாயக்கர் காலம். நாய் வந்து இறந்துருச்சுன்னா கையில் தான் ஏந்திட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, சந்திரமதி சிலை அமைந்துள்ள இடம் சந்திரமதி. ஓகேங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. சந்திரமதி சிலை வந்து அமைந்துள்ள இடம் வந்து மதுரை மீனாட்சி அம்மன். மீனாட்சி சந்திரமதி. சந்திரமதிங்கிறது ஒரு பொண்ணு. ஓகேங்களா, சந்திரான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, மதி வேண்டாம், சந்திரா. சந்திரா மீனாட்சி. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. சந்திரா எங்கே இருப்பாங்க? மீனாட்சி. சந்திராவும் மீனாட்சியும் ஃப்ரெண்டு. ஓகேங்களா, ரெண்டு பேரும் என்னது? ஃப்ரெண்டு. சந்திராவும் மீனாட்சி என்னது? ஃப்ரெண்டு. ஓகேங்களா, மீனாட்சி அம்மன் கோயிலில் தான் சந்திரமதி சிலை இருக்குது. நாயக்கர் கால சிற்பக்கலை நுட்பத்தின் உச்சநிலை படைப்பு கோயம்புத்தூருக்கு அருகே உள்ள பேரூர் சிவன் கோயில். நாயக்கர் காலம் அப்படின்னு என்ன சொல்லியிருந்தேன்? பேரூர் சிவன் கோயில். ஓகேங்களா, உச்சநிலை படைப்பு. நாய் வந்து உச்சநிலையில் என்ன இருக்குது? நாய்க்கு ஒரு பேர் வச்சோங்க சார். அதுதான் உச்சமே. நாய் அழகு கிடையாது, நாங்கள் நாய்க்கு வச்ச பேர் தான் சார் உச்சம். அதுதான். ஓகேங்களா, நாங்கள் வந்து ஒரு நாய் வாங்கினோம் எங்கள் வீட்டுக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோட உச்சநிலை படைப்பு அப்படின்னா கோயம்புத்தூர். ஓகேங்களா, அது எங்கேனாலும் கொண்டு போய் வைக்கும், நம்ம சொல்கிறத கேட்கும். இதை கொண்டு போய் அங்கே வைனா நாய் கொண்டு போய் வைக்கும் சார். கோயம்புத்தூருக்கு அருகே உள்ள பேரூரில். ஓகேங்களா, அதுக்கு நாங்கள் ஒரு பேர் வச்சோம். ஓகேங்களா, பேரூர் சிவன் கோவிலில் உள்ள சிற்பங்கள். சரிங்க, நாய் எப்படிங்க வாங்குனீங்க அப்படின்னு கேட்டால் விழி ஓட்டம், புருவ நெளிவு, நக அமைப்பு மிக மிக நுட்பமாக கலை நயத்துடன் வந்து நாங்கள் படைச்சோம் சார். ஓகேங்களா, அதெல்லாம் பார்த்து தான் என்ன பண்ணியிருக்கீங்க, நாய் வாங்கியிருக்கீங்க. இதெல்லாம் யாரோட காலம்னு கேட்டால் நாயக்கர் காலம். ஓகேங்களா, விழி ஓட்டம், புருவ நெளிவு. ஓகேங்களா, ஒரு நாய் வாங்குறப்ப எப்படி பார்க்கணும்? அதோட விழி ஓட்டத்தை பார்க்கணும், புருவ நெளிவை பார்க்கணும், நகை அமைப்பை பார்த்து என்ன பண்ணணும், நாய் வாங்கணும். ஓகேங்களா, இதெல்லாம் எங்கே இருக்குது? இதெல்லாம் பார்த்து தான் என்ன பண்ணணும், நாய்க்கு ஒரு பேர் வைக்கணும். பேரூர் சிவன் கோயிலில் தான் இதெல்லாமே இருக்குது. ஓகேங்களா, குறவன் குறத்தை பார்த்தா நாய் குறைக்கும். ரதி தேவி சிலைகள் அமைந்துள்ள இடம் கிருஷ்ணாபுரம் வேங்கடாஜலபதி கோயில். ஓகேங்களா, வேங்கடாஜலபதி. ஓகேங்களா, வேண்டாங்கடா வேங்கடாஜலபதி அப்படிங்கிறது நல்லா பார்த்துக்கணும். இப்போ குறவங்குறத்தையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க, வேண்டானே சொல்ல மாட்டாங்க. குறவங்குறத்திலாம் வந்தாங்கன்னா ஏதாவது கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேண்டானே என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. எதுனாலும் வாங்கி பதிச்சு வச்சுக்குவாங்க. ஓகேங்களா, அதான் வெங்கடாஜலபதி. ஓகேங்களா, வேண்டான்னு சொல்கிறாங்களா, பதிச்சு வைக்கிறாங்களா, வெங்கடாஜலபதி. குறவன் குறத்தி ரதி தேவி. மறந்துடக்கூடாது, கிருஷ்ணாபுரம் வேங்கடாஜலபதி கோயில். அருகு கடவுளோட உருவத்தையும் 24 தீர்த்தங்கரோட உருவங்களையும் சிற்பங்களாகிறது யார் அப்படின்னா சமண மதத்தினர். தீர்த்தங்கரர் அப்படின்னா தீர்த்தம் போடுறாங்க, கோயிலில் வந்து தீர்த்தம் போடுறாங்க அப்படின்னா யார் என்ன பண்ணுவீங்க? கோயிலில் தீர்த்தம் போடுறாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? தீர்த்தம் போட்டதுக்கப்புறம் கோயிலில் அமைதியாக உட்காந்துருப்பீங்கள, பிரசாதம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, எல்லாரும் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. தீர்த்தம் போட்டதுக்கப்புறம் எல்லாரும் போய் என்ன பண்ணுவாங்க, கோயிலில் அமைதியாக உட்காருவாங்க. தீர்த்தங்கரர் அப்படின்னா சமணங்கள் போட்டு உட்காருவாங்க. அருகு கடவுளின் உருவத்தையும் 24 தீர்த்தங்கரோட உருவத்தையும் சிற்பங்களாக்கியவர் எந்த மதம்னு கொடுப்பாங்க. ஓகேங்களா, அங்கே என்ன ஒன்று, தீர்த்தம்னாவே சமணம். தீர்த்தம் போட்டதுக்கப்புறம் சமணங்கள் போட்டு தான் உட்காருவோம், சமண மதத்தினர். ஓகேங்களா, மறந்துடாதீங்க, ஒவ்வொரு விஷயமும் ஞாபகம் வரணும். ஓகேங்களா, சொல்கிற விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, 24 தீர்த்தங்கர் உருவங்கள் புடைப்பு சிற்பங்களாக செதுக்கப்பட்ட உள்ள இடம் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் திருநாதர் குண்டில். ஓகேங்களா, 24 தீர்த்தங்கரோட உருவங்கள் புடைப்பு சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா, அது நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, முன்பகுதி மட்டும் தெரியும் புடைப்பு சிற்பம் அப்படின்னா. இப்போ புடைக்கிறப்ப என்ன பண்ணுது, ஏதோ விழுந்துருது, புடைக்கிறப்ப என்ன ஆகுது, விழுந்துருது. ஓகேங்களா, அதான் விழுப்புரம் மாவட்டம் திருநாதர் குன்று. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நாதர் குன்று. ஓகேங்களா, விழுந்துருது, எங்கே விழுந்துருது? ஓகேங்களா,
கீழே விழுந்துருது. ஓகேங்களா. ஸோ குனிஞ்சு பார்த்து நம்ம எடுக்கணும். ஓகேங்களா. ஸோ புடைக்கிறீங்க, இப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று அரிசி புடைக்கிறீங்க, இல்லைன்னா ஏதாவது ஒன்று புடைக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுது, ஸோ புடைக்கிறப்ப விழுந்துருது சார். ஸோ நான் குனிஞ்சு தான் எடுக்கிறதா இருக்குது. ஓகேங்களா. நான் தான் குனிஞ்சு எடுக்கிறதா இருக்குது. நாதர் குன்று, திருநாதர் குன்று. ஓகேங்களா. நான் தான் குனிஞ்சு எடுக்கிறதா இருக்குது சார். திருநாதர் குன்று நல்லா பார்த்துக்கணும். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள திருநாதர் குன்று. ஸோ திருநாதர் குன்றில் ஒரு பாறையில் புடைப்பு சிற்பங்களாக உள்ளவை வந்து தீர்த்தங்கரர் உருவங்கள். ஓகேங்களா. அது பார்த்துக்கணும். மனித அறிவு வளர்ச்சியின் முதிர்ச்சியாக வந்து கருதப்படுது சிற்பங்கள் தான். இதோட இந்த சிற்பக்கலை முடிஞ்சது. ஓகேங்களா. இதுதான் மெயினான பாயிண்ட். யாரு காலம்னு கேட்பான், விஜயநகர காலமா, நாயக்கர் காலமா, சோழர் காலமா, பாண்டியர் காலமா, செப்பு திருமேனிகளின் பொற்காலம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்வி. இதுதான் கொஸ்டினாவே இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ராஜராஜ சோழன் எழுப்பினது, குலோத்துங்கல் எழுப்பினது, ஓகேங்களா, பராந்தக சோழன் எழுப்பினது, இதுக்கெல்லாமே சொல்லியிருக்கோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது ராவண காவியம், அடுத்த படம். ஸோ ராவண காவியம் அப்படிங்கிறது 20ஆம் நூற்றாண்டில் தோன்றிய தனித்தமிழ் பெருங்காப்பியம் ராவண காவியம். இந்த ராவண காவியம் 5 காண்டங்களை கொண்டது. எத்தனை காண்டம்? 5 காண்டம், மறந்துடாதீங்க. ராவண காவியத்தோட காண்டங்கள் வந்து தமிழக காண்டம், இலங்கை காண்டம், விந்த காண்டம், பலிபுரி காண்டம், போர்க்காண்டம். ஸோ 5 காண்டங்கள் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ராவண காவியம் அப்படின்னா ஸோ ராவணனுக்கு எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அஞ்சுவாங்க சார். ராவணன் ரொம்ப வந்து கொடூரமானவன், அவனுக்கு அஞ்சுவாங்க. 5 காண்டம் இருக்கும். தமிழகம், ஓகேங்களா. ஸோ தமிழகம், இலங்கை, விந்த காண்டம், ஓகேங்களா, பலிபுரி காண்டம், போர்க்காண்டம். ஸோ ராவணன் என்ன பண்ணுவான், ஓகேங்களா, சீதையை வந்து பார்த்தீங்கன்னா கடத்திட்டு போவானா ராவணன். ஸோ தமிழகத்துலேருந்து எங்கே கடத்திட்டு போகிறாங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இலங்கைக்கு கடத்திட்டு போகிறான். ஓகேங்களா. தமிழகத்துலேருந்து எங்கே கடத்திட்டு போகிறான், இலங்கைக்கு கடத்திட்டு போகிறான். அவன் காசு எல்லாம் கடத்திட்டு போகிறப்ப என்ன நினைப்பாங்க, விற்றுருவாங்க அப்படின்னு நினச்சி அவன் மேலே பழியை போடுறாங்க. ஓகேங்களா. ஸோ ராவணனை வந்து சீதையை கண்டிப்பாக விற்றுருவான் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, பழியை போடுறாங்க. கடைசியில் அது ஒரு போரில் போய் முடியுது. ஓகேங்களா. தமிழக காண்டம், இலங்கை காண்டம், விற்றுருவான்னு சொன்னோன்னா விந்த காண்டம். ஓகேங்களா. பழி வருதுன்னு சொன்னோன்னா பலிபுரி காண்டம். ஸோ போர் காண்டம். ஓகேங்களா. நல்லா பார்த்துக்கணும். தமிழகத்திலேருந்து இலங்கைக்கு ராவணன் என்ன பண்ணுறாப்புல, சீதையை கடத்திக்கிட்டு போகிறாப்புல. விற்றுருவாங்கன்னு நினச்சி அவன் மேலே பழியை போட்டா கடைசியில் அவன் விற்கவும் இல்லை, ஆனால் போர் வந்துருச்சு. ஓகேங்களா. போர்க்காண்டம். ஸோ ராவண காவியம் வந்து 3100 பாடல்களை கொண்டுச்சு. ஓகேங்களா. ஸோ 3100 பாடல்களை கொண்டது பார்த்துக்கணும். ராவண காவியத்தை இயற்றியவர் புலவர் குழந்தை. ஸோ தந்தை பெரியாரோட வேண்டுகோளுக்கு இணங்க 25 நாட்களில் திருக்குறளுக்கு உரை எழுதியவர் புலவர் குழந்தை. ஓகேங்களா. யாப்பதிகாரம், தொடையதிகாரம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட இலக்கண இலக்கிய நூல்களை படைத்தவர் புலவர் குழந்தை. ஓகேங்களா. ராமாயணத்தில் எதிர்நிலை மாந்தராக படைக்கப்பட்டவன் யார் அப்படின்னா ராவணன். ஓகேங்களா. ராவணனை முதன்மை நாயகனாக கொண்டு அமைக்கப்பட்டது ராவண காவியம். ஓகேங்களா. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டங்க. ராமாயணத்தில் எதிர்நிலை மாந்தராக படைக்கப்பட்டவன் தான் ராவணன். ஓகேங்களா. அது பார்த்துக்கணும். ராவணனை முதன்மை நாயகனாக கொண்டு அமைக்கப்பட்டது ராவண காவியம். ராவண காவியம் வந்து காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் அப்படின்னு யார் பாராட்டியிருப்பா, அறிஞர் அண்ணா வந்து பாராட்டியிருப்பார். ஓகேங்களா. ராவண காவியம் வந்து காலத்தோட விளைவு, ஓகேங்களா, ஆராய்ச்சியோட அறிகுறி, ஓகேவா, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் அப்படின்னு அண்ணா வந்து பாராட்டியிருப்பார். ஓகேங்களா. ஸோ ராவண காவியத்தில் பாடல்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, பூவையும் குயில்களும் புலங்கை வண்டரும் பாயிசை பாட பழமும் தேனும் முதிரையும் சாமையும் வரகும் பொய்மணி. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி லைன்லாம் வரும். முக்கியமான லைன்லாம் பார்த்தீங்கன்னா, பொதுவர்கள் பொலி உரப்போர் அடித்திடும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொதுவர்கள் பொலி உரப்போர் அடித்திடும் அதிகுரல் கேட்டு. ஓகேங்களா. அதிகுரல் கேட்டு உலை அஞ்சி ஓடுமே. ஓகேங்களா. ஸோ ராவண காவியத்தில் அதே மாதிரி பாலை வருணனை பற்றி பருந்து அஞ்சி ஓடுமேன்னு வரும். ஓகேங்களா. ஸோ மருதம் வந்து கல்லிடை பிறந்த ஆறும் கரைபொரு குலனும் தோயும். ஓகேங்களா. அந்த மாதிரி லைன்லாம் வரும். ஓகேங்களா. ஸோ நடத்துகிறப்ப சொல்லியிருந்தேன், மருதம்னா வயலும் வயல் சார்ந்த இது, வயலை பற்றி படிக்கணும். ஓகேங்களா. பாலைனா ஸோ பருந்து. ஓகேங்களா. ஸோ வறண்ட சுரமும் சுரஞ்சார்ந்த இடமும், அதில் வந்து பருந்து இருக்கும். ஸோ பருந்து வந்ததுன்னா பாலை. ஓகேங்களா. அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஓகேங்களா. ராவண காவியத்தில் நெய்தல் வருணனை பாடல்கள், பசிப்பட ஒருவன் வாட பார்த்து இனி இருக்கும் கீழ்மை. ஸோ அந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ பல்லவர்கார சிற்பங்களுக்கு சிறந்த சான்று வந்து மாமல்லபுரம். ஓகேங்களா. ஸோ பல்லவர் அப்படின்னா மாமல்லபுரம். பொதுவர்கள் பொலி உரப்போர் அடித்திடும் நிலப்பகுதி முல்லை. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. பொதுவர்கள் வந்து பொலி உரப்போர் அடித்திடும் நிலப்பகுதி என்னங்க, முல்லை. ஓகேங்களா. ஸோ மைவனம் அப்படின்னா மலை நெல், சிறை அப்படின்னா இறகு. ஓகேங்களா. பொருள் தருக பாருங்கள். பொலம் அப்படின்னா அழகு, பொலி அப்படின்னா தானிய குவியல். ஓகேங்களா. குருளை அப்படின்னா குட்டி. ஓகேங்களா. கோடு அப்படின்னா கொம்பு. ஓகேங்களா. கல் அப்படின்னா மலை. ஓகேங்களா. மனம் அப்படின்னா 3 சொல்லினா, மனம் அப்படின்னா அழகு, போர் அப்படின்னா வைக்கோர் போர். ஓகேங்களா. தும்பி அப்படின்னா ஒரு வகை வண்டு, படிக்கு உர.
ஓகேங்களா, நிலத்தில் விழ. செரு அப்படின்னா வயல். பூவை அப்படின்னா நாகனவாய் பறவை. ஓகேங்களா, பூஞ்சினை அப்படின்னா பூக்களை உடைய கிளை. வாய் வெறியி அப்படின்னா சோர்வால் வாய் குளறுதல். ஓகேங்களா, முக்குழல் அப்படின்னா கொன்றை ஆம்பல் மூங்கில். ஓகேங்களா, முக்குழல் என்னென்னங்க, கொன்றை ஆம்பல் மூங்கில். ஓகேங்களா, ஆகியவற்றால் ஆன குழல்கள். ஓகேங்களா, முருகியம் அப்படின்னா குறிஞ்சி பறை. ஓகேங்களா, முருகியம் அப்படின்னா குறிஞ்சி பறை. சாந்தம் அப்படின்னா சந்தனம். கடறு அப்படின்னா காடு. உலை அப்படின்னா ஒரு வகை மான். இணைந்து அப்படின்னா துன்புறுதல். மதியம் அப்படின்னா நிலவு. முருகு அப்படின்னா தேன். மல்லல் அப்படின்னா வளம். புரைதப அப்படின்னா குற்றமின்றி. ஓகேங்களா, துவரை அப்படின்னா பவளம். உயங்குதல் அப்படின்னா வருந்துதல். கரிக்குருத்து அப்படின்னா யானை தந்தம். ஓகேங்களா, ஸோ இதெல்லாமே பொருள் தருக பார்த்துக்கணும். கோவை அப்படிங்கிறதோட வேர்ச்சொல் கோ. ஓகேங்களா, கோப்பு, கோவை, கோத்தல், கோத்தான், கோத்தாள் இதெல்லாம் தான் சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆசாரக்கோவை அப்படிங்கிறது ஊசியில் நூலை கோத்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நாச்சியார் திருமொழியை பொறுத்த வரைக்கும் உணர்ச்சி நிறைந்த பாடல்களை உள்ளடக்கியது பக்தி இலக்கியம். ஓகேங்களா, இறையை நாயகனாக எண்ணி நாயகி பாவத்தில் பாடுவது பக்தி இலக்கியம். ஆழ்வார்கள் பாடிய பாடல்களோட தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தம். ஓகேங்களா, ஆழ்வார்கள் பாடிய பாடல்களோட தொகுப்பு என்னங்க, 4000 திவ்ய பிரபந்தம். 4000 திவ்ய பிரபந்தத்தில் ஆண்டாள் பாடியது திருப்பாவை நாச்சியார் திருமொழி. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4000 திவ்ய பிரபந்தத்தில் ஆண்டாள் பாடியது திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும். ஓகேங்களா, ஸோ இது பார்த்துக்கோங்க. நாச்சியார் திருமொழி மொத்தம் 140 பாடல்களை கொண்டது. ஓகேங்களா, ஸோ மத்தளம் கொட்ட என்னும் பாடல் 6ஆம் திருமொழியில் இடம்பெற்றுள்ளது. ஓகேங்களா, சரிங்களா. ஸோ 143 எதுக்குங்க வரும், நாச்சியார் திருமொழி 143 140? ஓகே, 143 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 143 பாடல்கள். ஓகேங்களா, நம்ம 140 அப்படின்னு சொல்லியிருந்தோம். 143 பாடல்கள். ஓகேங்களா, மறந்துடாதீங்க. ஸோ பழைய புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 140 அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. 143 பாடல்கள். ஸோ மத்தளம் கொட்டை என்னும் பாடல் 6ஆம் திருமொழியில் இடம்பெற்றுள்ளது. ஓகேங்களா, யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, மத்தளம் கொட்டுறாங்க. ஓகேங்களா, மத்தளம் ஓகேங்களா என்ன பண்ணுறாங்க, கொட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 6ஆம் திருமொழியில் இடம்பெற்றுள்ளது. ஓகேங்களா, ஸோ மத்து. ஓகேங்களா, ஸோ திருமாலை வழிபட்டு சிறப்பு நிலை எய்தியவர்கள் அப்படின்னா யார், ஆழ்வார்கள். இப்போ மாலை யார் போடுவா, மாலை யாருங்க போடுவா, ஆள் தான் போடுவாங்க. ஓகேங்களா, மாலை யார் போடுவா, ஆள் தான் போடுவாங்க. ஸோ திருமாலை வழிபட்டு சிறப்பு நிலை எய்தியவர்கள் ஆழ்வார்கள். ஆழ்வார்கள் மொத்தம் எத்தனை பேர், 12 பேர். ஓகேங்களா, ஸோ எனக்கு ஆள் 12வதுலேருந்தே ஆள் இருக்காங்க சார். ஓகேங்களா, ஸோ இல்லைங்க, எனக்கு இல்லை. ஆள் அப்படின்னா மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னா 12 பேர். ஓகேங்களா, ஸோ ஆழ்வார்கள் ஆண்டாள் மட்டுமே பெண். ஸோ ஆழ்வார்களில் ஆண். ஆளுனா யாரு, ஆணு தான். ஓகேங்களா, ஸோ ஆளுனா ஆணு, ஆனால் அவங்க ஆண் கிடையாது, அவங்க தான் சார் பெண்ணு. ஓகேங்களா, ஸோ ஆழ்வார்களில் ஆண்டாள். ஓகேங்களா, ஸோ ஆண்டாள் ஆண் தான் பார்த்தீங்கன்னா ஆளுவாங்க. ஓகேங்களா, ஸோ ஆண் தான் ஆளு, அதே மாதிரி அவங்க தான் வீட்டை ஆள்வாங்க. ஓகேங்களா, ஆழ்வார்களில் ஆண்டாள் மட்டும்தான் பெண்ணு. ஓகேங்களா, இறைவனுக்கு பாமாலை சூட்டியதோடு தான் அணிந்த மகிழ்ந்த பூமாலையும் சூட்டியவர் அப்படின்னா ஆண்டாள் தான். ஓகேங்களா, சூடி கொடுத்த சுடற்கொடியே. ஸோ அந்த சாங் கேட்டிருப்பீங்க, சூடி கொடுத்த சுடற்கொடியே என் சோகத்தை நிறுத்திவிடு. நான் இப்போ படிக்கிறேன், பாட்டு பாடலை. சரிங்களா, ஸோ உங்களுக்கு நல்லா பாட வரும் அப்படின்னா நீங்கள் பாடிக்கலாம். ஓகேங்களா, மார்கழி திங்கள் அல்லவா சாங்கில் வரும். ஓகேங்களா, சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னா யார் அப்படின்னா ஆண்டாள். ஓகேங்களா, பெரியாழ்வாரோட வளர்ப்பு மகள் ஆண்டாள். ஓகேங்களா, ஸோ அது நல்லா பார்த்துக்கணும். பெரியாழ்வாரோட வளர்ப்பு மகள் யாருங்க, ஆண்டாள் தான். ஓகேங்களா, மறந்துடாதீங்க. யார் ஆண்டாளுங்கிறது, யார், பெரியாள். ஓகேங்களா, ஸோ பெரியாளோட வளர்ப்பு மகள் தான் ஆண்டாள். ஓகேங்களா, மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுராத. ஓகேங்களா, மைத்தனும் நம்பி மதுசூதனன் என்னை கைத்தளம் பற்ற கனா கண்டேன் தோழி நான். இதுவும் ஆண்டாளோட பாடல் தான். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி பாடியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இசை வச்சு மியூசிக் வச்சு பாடினீங்கன்னா அதெல்லாம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா, ஸோ அது மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் நாச்சியார் திருமொழி. ஓகேங்களா, அதிர புகுத கனா கண்டேன். ஓகேங்களா, அப்படின்னா யார் கனவுல யார் அதிர புகுந்தார் அப்படின்னா ஆண்டாள் கனவுனா கண்ணன் புகுந்திருப்பார். ஆண்டாள் கனவுனா யார் புகுந்திருப்பா, கண்ணன் புகுந்திருப்பார். ஓகேங்களா, சொல்லும் பொருளும் தீபம் அப்படின்னா விளக்கு, சதிர் அப்படின்னா நடனம், தாமம் அப்படின்னா மாலை. ஓகேங்களா, ஸோ அது பார்த்துக்கணும். ஓகேங்களா, வடமதுரையை ஆளும் மன்னன் பார்த்தீங்கன்னா கண்ணன்.
ஓகேங்களா. பாதுகைகளை அணிந்து கொண்டு புவி அதிர மகிழ்ச்சியுடன் நடந்து வருபவன் கண்ணன். இக்காட்சியை கனவுல கண்டதாக கூறுபவர் ஆண்டாள். ஓகேங்களா. ஸோ அத்தை மகன் என்றும் மது என்ற அரக்கனை அழித்தவன் என்றும் கூறப்படுபவன் கண்ணன். ஓகேங்களா. கண்ணன் தன்னை வந்து திருமணம் செய்து கொள்ளும் காட்சியை கனவுல கண்டதாக கூறியவர் ஆண்டாள். ஓகேங்களா. ஸோ அது நல்லா பார்த்துக்கணும். கண்ணன். ஓகேங்களா. ஸோ 3 சுழியின் கண்ணன் அப்படிங்கிறவரை தன்னை திருமணம் செய்து கொள்ளும் காட்சியை வந்து கனவுல கண்டதாக கூறியவர் யாரு அப்படின்னா ஆண்டாள். சட்டப்படி பெண்ணோட திருமண வயது வந்து 18, சட்டப்படி ஆணோட திருமண வயது 21. ஓகேங்களா. ஸோ அது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. பெண்ணோட திருமண வயது வந்து 18, ஆணோட திருமண வயது 21. ஓகேங்களா. செய்தி அப்படிங்கிற சிறுகதையை வந்து எழுதியவர் யார் அப்படின்னா ஜானகி ராமன். ஓகேங்களா. மறந்துடாதீங்க. செய்தி அப்படிங்கிற சிறுகதை எழுதியவர் யாரு? ஜானகி ராமன். தஞ்சை மண் வாசனையுடன் கதைகளை படைத்தவர் ஜானகி ராமன். உயர்நிலை பள்ளி ஆசிரியராகவும் வானொலியில கல்வி ஒளிபரப்பு அமைப்பாளராகவும் பணியாற்றியிருப்பாங்க ஜானகி ராமன். வடமொழி அறிவும் சிறந்த இசையறிவும் கொண்டவர் தான் ஜானகி ராமன். ஜானகி ராமனோட கதைகள் வந்து வெளியான இதழ்கள் வந்து மணிக்கொடி, கிராம ஊழியன், கணையாளி, கலைமகள், சுதேசமித்திரன், ஆனந்த விகடன், கல்கி. ஓகேங்களா. ஸோ அதெல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். மணிக்கொடி, கிராம ஊழியன், கணையாளி, கலைமகள், சுதேசமித்திரன், ஆனந்த விகடன், கல்கி. ஸோ இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? ஜானகிராமனோட கதைகள் வந்து வெளியான இதழ்கள் நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, ஸோ நல்லா கேட்டுக்கோங்க. ஜானகிராமன் அப்படின்னா ஸோ கிராம ஊழியன் வராரு. கிராமன் நல்லா பார்த்துக்கோங்க. ஜானகி ராமன் இருக்கா. ஸோ ஜானங்கிறத விட்டுருங்க. கிராம அப்படின்னு இருக்கா. கிராமனின் அப்படின்னா கிராமனின்ல நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. ஸோ என்னது ஆரம்பிக்கிறீங்க? ஜானகி ராமன் இருக்கு சார். ஆமாம் இருக்கு. ஜான அப்படிங்கிறத விட்டுருங்க. கிராமனின். ஓகேங்களா. ஸோ ஒரு கிராமனோட வாழ்க்கையை தான் நீங்கள் பார்க்க போறீங்க. ஒரு கிராமனின் அப்படின்னா ஸோ கிராம ஊழியன். ஓகேங்களா. ஸோ கிராம ஊழியன் என்ன பண்ணுறான்? வேலைக்கு போகிறான். வேலைக்கு போய் மணி வாங்குறான். ஓகேங்களா. ஸோ மணி சம்பளம் வாங்குறான், காசு வாங்குறான். காசு வாங்கி கலைமகளுக்கு கணையாளி வாங்குறான். ஓகேங்களா. கிராம ஊழியன் என்ன பண்ணுறான்? வேலைக்கு போகிறான், மணி வாங்குறான். அந்த மணி வாங்கி என்ன பண்ணுறான்? கலைமகள். ஓகேங்களா. ஸோ கலைமகளுக்கு என்ன பண்ணுறான்? அந்த ஊழியன் கணையாளி வாங்கி. ஓகேங்களா. ஸோ கணையாளி வாங்கி ஆனந்தமாக என்ன பண்ணுறான்? கணையாளி வாங்கி ஆனந்தமாக என்ன பண்ண? கணையாளி வாங்க ரன். ஸோ ஓடுறான். ஓடி போய் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறான்? வாங்குறான் கணையாளியை. வாங்கி கொண்டு போய் ஆனந்தமாக என்ன பண்ணுறான்? ஸோ கொடுக்குறான். ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணுறான்? கணையாளி வாங்கி ஆனந்தமாக என்ன பண்ணுறான்? ஸோ கொடுக்குறான். ஓகேங்களா. லக்கு. ஓகேங்களா. ஸோ லக்கில் கொடுக்குறான். ஓகேங்களா. ஸோ ஆனந்தமாக என்ன பண்ணுறான்? ஸோ இல்லைனா லவ் பண்ணி கொடுக்குறான் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன சொல்லியிருந்தேன்? கிராம ஊழியன் அப்படின்னா ஸோ கிராம ஊழியன். அடுத்தது மணி காசு வாங்குறானா? மணிக்கொடி. ஓகேங்களா. ஸோ கலைமகளுக்கு கணையாளி வாங்குறானா? கலைமகள் கணையாளி. ஓகேங்களா. ஸோ வாங்குறப்ப இப்படி வேகமாக ரன் ஓடி போய் தானே வாங்குறான். ரன் சுதேசமித்திரன். ஓகேங்களா. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ முத்துன்னு என்ன பண்ணுறான்? ஓடுறான். ஓகேங்களா. முத்துன்னு வேகமாக ரன் ஓடுறான். ஓகேங்களா. சுதேசமித்திரன். ஓகேங்களா. ஸோ அப்படியும் போய் வாங்கி அந்த கணையாளி வாங்கி என்ன பண்ணுறான்? ஆனந்தமாக கொண்டு போய் கொடுக்குறான். ஓகேங்களா. ஸோ அதை ஞாபகம் வச்சு ஆனந்த விகடன், கல்கி. ஓகேங்களா. ஸோ அதை கொடுத்தோடனே என்ன பண்ணுறாங்க? ஓகேங்களா. கணையாளி இல்லை, இது கல் அப்படின்றாங்க. ஓகேங்களா. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. லக்குன்னா இது வந்து கணையாளி இல்லை கல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா. இவ்வளோ கஷ்டப்பட்டு ரொம்ப வேகமாக ஓடி போய் வாங்கி கொண்டு போய் கொடுத்ததுக்கப்புறம் இது கல் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான். ஓகேங்களா. சரி. அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக வடிப்பதும் அவரவரோட முறை. ஓகேங்களா. ஜானகி ராமன். ஸோ ஜானகி ராமன்னாவே ஜானகி அம்மா பாட்டு. ஓகேங்களா. ஸோ ஜானகி அம்மாவோட பாட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிங்கன்னா அவங்க அனுபவிக்கிறதும் எழுத்தாக வடிக்கிறதும் அவங்களோட முறை. ஓகேங்களா. ஸோ ஜானகி அம்மாவோட பாட்டை வந்து யார்? அவங்க அனுபவிக்கணும். ஓகேங்களா. ஸோ அவங்க என்ன பண்ணணும்? அந்த பாட்டை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதா ஜானகி அம்மா சொல்லியிருக்காங்க. ஜானகி ராமன். தமிழ் கதையுலகம் நவீனமயமாதில் குறிப்பிட பங்களித்தவர் ஜானகி ராமன். ஜப்பான் பயண அனுபவங்களை ஓகேங்களா உதயசூரியன் அப்படிங்கிற தலைப்பில் ஜானகிராமன் படிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. எந்த பயண அனுபவங்க? ஜப்பான். ஓகேங்களா. ஸோ ஜாபுக்கு போகிறப்ப காலையிலங்காட்டு உதயசூரியன். ஓகேங்களா. ஸோ ஜப்பான். ஓகேங்களா. உதயசூரியன் கட்சி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அது அப்படி இல்லைன்னா காலைல ஜாபுக்கு போகிறதுக்கு முன்னாடி சூரியனுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? நம்ம எந்திரிச்சிட்டு ரெடி ஆகணும் ஜாபுக்கு போகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஸோ ஜப்பான் பயண அனுபவங்கள்னா ஜானகிராமன். இத்தொடரை சுதேசமித்திரன் வார இதழில் ஜானகிராமன் எழுதியிருப்பாங்க. நூலாக வெளிவந்த ஆண்டு 1967 ஓகேங்களா. ஸோ உதயசூரியன் 6 to 7 காலையில் உதயசூரியன் என்ன உதிக்குது? உதயசூரியன் எத்தனை மணிக்கு உதிக்குதுங்க? காலையில் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் உதிக்குது சார். ஓகேங்களா. ஸோ உதயசூரியன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்கிறப்ப வந்து ஞாபகம் வச்சுட்டு கேட்குறப்ப வந்து ஆன்சர் மறந்துடக்கூடாது. ஓகேங்களா.
சரிங்களா. உதயசூரியன். ஓகேங்களா. நான் எந்த ஃப்ளோவில் சொல்கிறேனோ அந்த ஃப்ளோலேயே நீங்கள் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா. ஸோ சொல்கிற விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்கிறோம், அதை சொல்கிற விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிறதுக்கெலாம் ஒரு இது சொல்ல முடியாது. ஓகேங்களா. ஸோ சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. ஓகேங்களா. அதனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 1967 உதயசூரியன் 6 to 7 வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் உதைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜானகிராமன் வந்து ரோம் செக்லோஸ்லோவாக்கியா பயண அனுபவங்களை கூறும் நூல் வந்து கருங்கடலும் கலைக்கடலும். ஓகேங்களா. செக்லோஸ்லோவாக்கியா. ஓகேங்களா. ஸோ செக்லோஸ்லோவாக்கியாவோட பயண அனுபவங்கள், ரோம் செக்லோஸ்லோவாக்கியா அப்படின்னா கருங்கடலும் கலைக்கடலும். ஓகேங்களா. இது வந்து வெளி 74. ஓகேங்களா. ஸோ கருங்கடலும் கலைக்கடலும்னா 74ங்க. ஓகேங்களா. சரிங்களா. ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க, கருங்கடலும் கலைக்கடலும். ஓகேங்களா. இப்போ ஒரு சிலர் கலையாக இருந்துட்டாங்கன்னா ஸோ கடலை போடணும், அவன் 7 நாளுமே கடலை போட்டுக்கிட்டு இருப்பான். ஓகேங்களா. ஸோ 7 நாளுமே என்ன பண்ணுறான், ஸோ கலையாக இருந்துட்டா போதும் 7 நாளுமே என்ன பண்ணுவான், கடலை போடுவான் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கருங்கடலும் கலைக்கடலும் 74. 7 நாள் கடலை போடுறான் சார். கலையாக இருந்தாங்கன்னா கடலை, கலைக்கடல் எத்தனை, 74. ஓகேங்களா. மறந்துடாதீங்க. ஸோ 7 நாளுமே கடலை போடுறான். ஜானகிராமன் காவிரி கரை வழியான பயணத்தை கூறும் நூல் வந்து நடந்தாய் வாலி காவேரி. ஓகேங்களா. ஸோ காவிரி கரை வரைக்கும் என்ன பண்ணுறீங்க, நடந்து வரீங்க. ஓகேங்களா. நடந்தாய் வாலி. ஓகேங்களா. காவிரி கரையில் என்ன பண்ணுவாங்க, வாளி எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவாங்க, ஸோ துணி துவைப்பாங்க, இல்லைன்னா குளிப்பாங்க. ஸோ கரையில். ஓகேங்களா. நடந்தால் என்ன பண்ணணும், வாளி எடுத்துகிட்டு போய் காவேரியில் போய் என்ன பண்ணலாம், குளிக்கலாம். காவிரிக்கரை வழியான பயணத்தை நடந்தாய் வாலி காவேரி அதிலே சொல்லியிருக்காங்க. ஜானகிராமனோட மற்றொரு பயண கட்டுரை அடுத்த வீடு 50 மைல். ஆகாயத்துக்கு அடுத்த வீடுனா அது மேத்தா வருவாங்க. அடுத்த வீடு 50 மைல் அப்படின்னா இப்போ ஜானகி அம்மாவோட பாட்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீட்டுக்கும் கேட்கும், 50 மைலுக்கும் கேட்கும். ஜானகி அம்மாவோட பாட்டெல்லாம் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரேடியோவில், ஜானகி அம்மா பாட்டை போட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அடுத்த வீட்டுக்கும் கேட்கும் சார், 50 மைலுக்கும் கேட்கும். மறந்துடக்கூடாது. அடுத்த வீட்டுக்கும் கேட்குமா, கேட்கும். 50 மைலுக்கும் கேட்குமா அப்படின்னா கண்டிப்பாக கேட்கும். ஓகேங்களா. செய்தி அப்படிங்கிற சிறுகதை இடம்பெற்ற சிறுகதை தொகுப்பு சிவப்பு ரிக்ஷா. ஓகேங்களா. இப்போ செய்தி எதில் அங்கே கொண்டு வருவாங்க, பேப்பர், காலையில் பேப்பர் போடுறவன் இதில் வருவான், சைக்கிளில் தான் வருவான். சைக்கிள் இல்லாதப்ப எதில் வருவான், ரிக்ஷாவில் வருவான். ஓகேங்களா. ஸோ செய்திங்கிற சிறுகதை வந்து சிறுகதை தொகுப்பு எதில் இடம்பெற்றிருக்கு, ரிக்ஷா, சிவப்பு ரிக்ஷா. ஏன்னா ரிக்ஷா, சிவப்பு ரிக்ஷா, மறந்துடாதீங்க. ஓகேங்களா. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கு தஞ்சாவூர் அளித்த கொடையாக கருதப்படுவீங்க நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. தஞ்சாவூர்லேருந்து தமிழுக்கு வந்து சிறப்பு செஞ்சவங்க. ஓகேங்களா. உவே சாமிநாதர் தஞ்சாவூர், மௌனி, ஜானகிராமன், தஞ்சை பிரகாஷ், தஞ்சை ராமையா, தஞ்சாவூர் கவிராயர், இவங்கெல்லாம் சொல்லிடுவீங்க. ஏன்னா தஞ்சைன்னு வருது. உவே சாமிநாதர். ஓகேங்களா. தஞ்சை. ஓகேங்களா. தஞ்சாவூர். ஓகேங்களா. சாவூர். ஓகேங்களா. சாமி. ஓகேங்களா. இப்போ சாவூர் பேர்லேயே பாருங்கள் சாவூர்னு வந்துருச்சு. அந்த ஊருக்கு போனால் சாவ வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி. சாவூர்னா என்ன ஊருங்க, தஞ்சாவூர். ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சாவறதுக்கு ஊருக்கு போனால் சாமி வந்துடுது. ஓகேங்களா. சாவறதுக்கு ஊருக்கு போனால் சாமி வந்து என்ன பண்ணிடுது, காப்பாற்றிடுது. ஊவே சாமி. ஓகேங்களா. ஸோ நாம் வந்து மௌனமாக இருக்கோம். ஓகேங்களா. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ மௌனம். ஸோ மௌனி. ஓகேங்களா. ஸோ ஜானகிராமன். ஓகேங்களா. தஞ்சாவூர்னா ஜானகிராமன் தெரியுமில்ல. ஸோ இவங்கெல்லாம் வந்து தஞ்சாவூரை சேர்ந்தவங்க. ஓகேங்களா. ஸோ அது பார்த்துக்கணும். நாகசுரம் அப்படிங்கிறது மங்களமான நிகழ்வுகளில் இசைக்கப்படுறதா நாகசுரம். நாகசுரம் 600 ஆண்டுகளுக்கு முன்பு தான் தமிழகத்தில் வாசிக்கப்பட்டது. எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 600 ஆண்டுகள், மறந்துடாதீங்க. 600. ஓகேங்களா. 600 ஆண்டுகள் நாகசுரம். ஓகேங்களா. ஸோ 12th பப்ளிக் மார்க் எத்தனைங்க, 600 தான். ஓகேங்களா. ஸோ நீங்கள் படிக்கிற காலத்தில் 1200 இருந்திருக்கும், இப்போ 600 இருக்கான். இப்போ நாகசுரம். ஓகேங்களா. ஸோ நாங்கள்லாம் கம்முன்னு இந்த மார்க்கிலேயே படிச்சிருக்கலாம். ஓகேங்களா. ஏன்னா நாகசுரம். ஓகேங்களா. பிபி தான். ஓகேங்களா. ஸோ ஊதுறாங்க அப்படிங்கிற மாதிரி நாகசுரம் ஊதுறாங்க. 600க்கு நீ எத்தனை எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, 12th பையன்ட்ட கேட்டு நாகசுரம் ஊதுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 600 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாசிக்கப்பட்டது. ஓகேங்களா. ஸோ 13ஆம் நூற்றாண்டு வரையில் உள்ள எந்த பதிவுகளிலும் நாகசுரம் பற்றி குறிப்பிடப்பட்டாங்களானா குறிப்பிடப்படவில்லை. 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் என்ன பண்ணல, குறிப்பிடப்படலை. ஓகேங்களா. சங்கீத ரத்னாகரம் என்னும் நூலிலும் நாகசுரம் பற்றி குறிப்பு இல்லை. சங்கீத ரத்னாகரம் அப்படிங்கிற நூல் எழுதப்பட்ட காலம் 13ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா. தமிழக பழமை வாய்ந்த கோவில் சிற்பங்களிலும் காணப்படாத இசைக்கருவி நாகசுரம். இடைக்காலத்திற்கு பின் ஏற்பட்ட கருவி நாகசுரம். நாகசுரம் என்ற பெயரே சரியானது. நாகசுர கருவி செய்யப்படும் மரம் வந்து ஆச்சா மரம். ஓகேங்களா. ஸோ நாகசுர கருவி செய்யப்படும் மரம் வந்து எந்த மரம் அப்படின்னா ஆச்சா மரம். மறந்துடாதீங்க. நாகசுர கருவி செய்யப்படும் மரம் எந்த மரம், ஆச்சா மரம். ஓகேங்களா. ஸோ கருவி வந்து செய்யறதுக்கு என்ன பண்ணுறாங்க, ஆச்சா செஞ்சு முடிச்சிங்களா இல்லையா, ஆச்சா
அப்படின்னா ஆச்சா அப்படின்னு கேட்டோன்னே சரி இந்த மரத்துக்கு ஒரு பேர் வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக நாகஸ்வர கருவி செய்யப்படும் மரத்துக்கு ஆச்சா மரம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க பேர் வைக்கிறாங்க. ஓகேங்களா. நாகஸ்வரத்தோட மேல் பகுதியில் பொருத்தப்படும் கருவி வந்து சீவாளி. ஸோ மேல் பகுதியில் இருக்க கருவி என்ன பண்ணிடணும் சீவிடணும். ஓகேங்களா. மேல் பகுதியில் இருக்கிற கருவி என்ன பண்ணிடணும் சீவிடணும். சீவாளி. நாணல் அப்படிங்கிற புல்வகையை கொண்டு செய்யப்படுவதுதான் சீவாளி. ஓகேங்களா. மறந்துடாதீங்க, நாணல் அப்படிங்கிற புல்வகையை கொண்டு செய்யப்படுறதான் சீவாளி. ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்தது சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ் சிறுகதை எழுத்தாளர்கள். ஓகேங்களா. ஸோ அன்பளிப்பு நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்டாங்க. ஓகேங்களா. இனிமேலும் கேட்க போகிறாங்க. சாகித்ய அகாடமி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா சாகித்ய அகாடமியும் நீங்கள் படிக்க தேவையில்லை. புக்கில் இருக்க சாகித்ய அகாடமி மறந்துடக்கூடாது. ஓகேங்களா. அதுதான் கொஸ்டினாகவே இருக்கும். ஓகேங்களா. ஸோ மின்சாரப்பூ வந்து 2008 மேலாண்மை பொன்னுசாமி இப்போ நடந்த 2021 நடந்த குரூப் 1 எக்ஸாமில் இந்த கொஸ்டின் கேட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் புக்கில் இருக்கிறதானே கேட்குறாங்க, அதை நீங்கள் கரெக்டாக படிச்சுட்டு போயிடணும், தப்பு பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா. ஸோ அதனால் தெளிவாக இருக்கணும், எப்போ கேட்டாலும் சொல்கிற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா. ஸோ அன்பளிப்பு அப்படின்னா 1970 அழகிரி சாமி. ஓகேங்களா. இப்போ அன்பளிப்பு யாருக்கு கொடுக்கணும், அழகாக இருக்கவங்களுக்கு கொடுக்கணும். ஓகேங்களா. அழகாக இருக்காங்க சாமி, அதனால தான் சாமி கொடுத்தேன். ஓகேங்களா. ஸோ அன்பளிப்பு ஏங்க கொடுத்தீங்க அப்படின்னா அழகாக இருக்காங்க சாமி, என்ன பண்ணுறது அழகாக பிறந்துட்டாங்களே அதுக்காக தான் சாமி கொடுத்தேன். ஓகேங்களா. 1970 அன்பளிப்பு அழகிரி சாமி. ஓகேங்களா. மறந்துடாதீங்க 70. ஓகேங்களா. அந்த அன்பளிப்பு ரூபா எவ்வளோ, 70 ரூபா. ஓகேங்களா. 70 ரூபாயில் அப்படி என்ன சார் அன்பளிப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா. அது என்ன கொடுத்தாங்கன்னு கொடுத்தவங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. சரிங்களா. 70. ஓகேங்களா. 70 அப்படின்னா அன்பளிப்பு அழகிரி சாமி. மறந்துடாதீங்க 70 ரூபா. ஓகேங்களா. ஸோ 1979 சக்தி வைத்தியம் ஜானகிராமன். சத்தியமாக சொல்கிறேன். ஓகேங்களா. சத்தியமாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. வைத்தியம் உங்களுக்கு தேவையே இல்லை. ஜானகி அம்மாவோட பாட்டை கேளுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு வைத்தியம் வேணுமா வேண்டாமான்னு நீங்களே சொல்லுவீங்க. ஓகேங்களா. ஸோ ஜானகி ராமன். ஓகேங்களா. சக்தி வைத்தியம் 79. மறந்துடாதீங்க, சத்தியமாக சொல்கிறேன். ஏன்னா அது வைத்தியம் தேவையில்லை, ஜானகி அம்மாவோட பாட்டு ஒரு பாட்டு போதும். ஓகேங்களா. ஸோ அவங்களோட பாட்டு எனக்கு எதுவும் தெரில, உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு லைன் கீது சொல்லுங்கள். ஸோ அது வந்து அந்த லைனுக்கு வந்து வைத்தியம் தேவையில்லை. ஓகேங்களா. அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உடம்பு சரியில்லை அப்படின்னா ஸோ ஹாஸ்பிட்டல்லாம் போக தேவையில்லை. ஓகேங்களா. என்ன பண்ணணும், ஜானகி அம்மாவோட பாட்டை கேட்கணும். சரியாயிருமா சார் அப்படின்னா ஆயிரும். ஓகேங்களா. ஸோ கேட்டு பாருங்க, இல்லைன்னா ஒரு கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. ஸோ சக்தி வைத்தியம் ஜானகிராமன் 1979. முதலில் இரவு வரும் ஆதவன். ஓகேங்களா. ஸோ ஆதவன் படம் அப்படின்னாவே எல்லாருக்கும் தெரியும், சூர்யா நடிச்சிருப்பாப்புல. ஓகேங்களா. ஸோ நயன்தாரா நடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து முதல்ல இரவு வரணுன்ட்டு என்ன பண்ணுவாப்புல, சூர்யா வந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருப்பாப்புல. ஓகேங்களா. ஜட்ஜை கொல்லலாம். ஓகேங்களா. ஸோ அவங்க அப்பாவையே கொல்லலாம், ஜட்ஜை கொல்லலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுவார், முதல்ல இரவு வரும்னு என்ன பண்ணுவார், திட்டம் போட்டிருப்பாரு. முதலில் இரவு வரும் அப்படின்னா ஆதவன் படம். ஸோ இரவு வருமா அப்படின்னா ஸோ ஆமாம் 8 மணி. ஓகேங்களா. நைட் 8 மணிலேருந்து காலையில் 7 மணி வரைக்கும் பிளான் போட்டு வச்சுருப்பாரு. ஓகேங்களா. ஸோ இரவு வரும்ன்ட்டு என்ன பண்ணுறாரு, நைட் 8 மணிலேருந்து காலையில் 7 மணி வரைக்குங்க, அதான இரவு. ஓகேங்களா. ஸோ ஏன்னா ஒரு சிலர் 7 மணிக்கு தான் எந்திரிப்பீங்க, அப்போ தான் அவங்களுக்கு இரவு முடியுது. ஓகேங்களா. அதனால் சொல்கிறேன். ஓகேங்களா. 8 மணிக்கே தூங்க ஆரம்பிச்சிருவாங்க, காலையில் 7 மணிக்கு தான் எந்திரிப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அப்படி இருப்பாங்க ஒரு சிலர். ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்குலாம் முதல்ல இரவு வரணும் அப்படின்னா ஸோ 8 மணிக்கு வந்துடும், காலையில் 7 மணிக்கு தான் இரவு முடியும். ஸோ 1987 முதலில் இரவு வரும் மாதவன். ஓகேங்களா. அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்திரன். ஓகேங்களா. 1996. மறந்துடாதீங்க, அப்பாவோட சிநேகிதர் அப்படின்னா யாருங்க, அசோகமித்திரன். ஓகேங்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அப்பாவோட சிநேகிதர். ஓகேங்களா. அப்பாவோட சிநேகிதர் ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அப்பா சினேகா அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. சரிங்களா. அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்திரன். சோகம். ஓகேங்களா. அப்பா ஒரே சோகம். ஏங்க சோகம் அப்படின்னா ஸோ ஸ்னேகாவுக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சுல, அதனால தான். ஓகேங்களா. ஸோ 1996. ஓகேங்களா. 1996 அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்திரன். மறந்துடாதீங்க. ஓகேங்களா. ஸோ அப்பாவோட சிநேகிதர்னாவே அசோகமித்திரன் மறந்துடாதீங்க. அவருக்கு எவ்வளோ வயசு அப்படின்னா ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 96 வயசு. ஓகேங்களா. சிநேகிதருக்கு வந்து அப்பாவோட சிநேகிதருக்கு 96 வயசு. ஓகேங்களா. ஸோ அது வரைக்கும் உயிரோட இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா. மறந்துடாதீங்க. மின்சாரப்பூ அப்படின்னா மேலாண்மை பொன்னுசாமி. ஓகேங்களா. இப்போ மின்சாரத்தில் பூ வைக்கணும். ஓகேங்களா. எல்லாரும் மல்லிகைப்பூ, ரோஜாப்பூ இந்த மாதிரி தான் பூ வச்சுருப்பீங்க. ஓகேங்களா. சாமிக்கு சொல்கிறேன். ஓகேங்களா. சாமிக்கு அந்த மாதிரி பூ வச்சுருப்பீங்க. மின்சாரத்தில் பூ கொண்டு வரலாமா அப்படின்னா கொண்டு வரலாம். பூ மாதிரி இருக்கும் சார், அது வந்து கரண்ட்டு. ஓகேங்களா. எந்நேரமும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். பூனா வாடி போயிடும், அடுத்த நாள் திருப்பியும் சாமிக்கு வாங்கணும். அப்படிங்கிறனால நாங்கள் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் வச்சுருக்கோம். சாமி ரூமில் எப்படி வச்சுருக்கோம் அப்படின்னா மின்சாரத்துலேயே பூ வச்சுருக்கோம்.
ஓகேங்களா. கரண்ட்டு சுவிட்சை போட்டு விட்டோம்னா அது எரியும். ஸோ பூ வந்து வச்சிருக்கிற மாதிரி ஓகேங்களா. ஸோ மின்சார பூ அப்படின்னா மேலே தான் வைப்பாங்க சாமிக்கு ஓகேங்களா. சாமிக்கு மேலே வைப்பாங்க ஓகேங்களா. பொன்னுசாமி மேலாண்மை மேலே வைப்பாங்க, சாமிக்கு மேலே வைப்பாங்க, சாமிக்கு மேலாண்மை பொன்னுசாமி ஓகேங்களா. 2008 ஓகேங்களா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, மேலே எப்படியே எடுத்து வைக்கணும் ஓகேங்களா. ஸோ 2008 மறந்துடாதீங்க. இல்லைனா 8 மணி நேரம் எரியுது சார் ஓகேங்களா. 8 மணி நேரம் என்ன பண்ணுது, அந்த விளக்கு எரியும் ஓகேங்களா. ஸோ அடுத்து 2010 சூடிய பூ சூட இருக்க ஓகேங்களா. ஸோ பூ வந்து 10 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தேன். நாஞ்சில் நாடன் ஓகேங்களா. ஸோ நாஞ்சில் நாடன் ஓகேங்களா. நாடு ஸோ நாடன்னா பூ வந்து என்ன பண்ணணும், ஸோ நட்டு வைக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. பூ வைக்கணும் இல்லை, நட்டு வைக்கணும் ஓகேங்களா. ஸோ நாஞ்சில் நாடன் ஓகேங்களா. சூரிய பூ சொல்கிறக்க 2010. ஒரு சிறு இசை அப்படின்னா 16 ஓகேங்களா. ஸோ ஒரு சிறு இசை 16 வண்ணதாசன் ஓகேங்களா. வண்ணதாசன்னா யாருங்க, கல்யாண்ஜி ஓகேங்களா. ஸோ கல்யாண்ஜி தானே வண்ணதாசன் அப்படிங்கிற பெயரில் எழுதியிருப்பார். ஸோ கல்யாண சுந்தரம்னு சொல்லுவாங்க. ஸோ 16 ஓகேங்களா. ஸோ 16 வயசு கல்யாணம் ஓகேங்களா. 16 வயசுலேயே என்ன ஆகுது, ஒரு சிறை இசை கேட்குது ஓகேங்களா. இல்லைன்னா ஒரு சிறு இசை எப்படி இருக்கும், ஸோ 16 வயசு பட்டாம்பூச்சி அப்படிங்கிற அந்த சாங் வந்து ஒரு சிறு இசை, அந்த இசை கேட்குது ஓகேங்களா. ஸோ வண்ணதாசன் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. எத்தனை பெரிய வானம் எண்ணிப்பார் உன்னையும் நீயும் இத்திரை கொய்யா பிஞ்சு அதில் நீ சிற்றுரும்பி அப்படின்னு பாரதிதாசன் பாடியிருக்காரு ஓகேங்களா. யார் பாடியிருக்கா, பாரதிதாசன் மறந்துடாதீங்க. எத்தனை பெரிய வானம் எண்ணிப்பார் உன்னையும் நீயே இத்திரை கொய்யா பிஞ்சு அப்படின்னு அதில் நீ சிற்றுரும்பே பாரதிதாசன் பாடியிருக்காரு ஓகேங்களா. குடைவரை கோயில் அப்படின்னா கேவ் டெம்பிள் ஓகேங்களா. கருவூலம் அப்படின்னா ட்ரெஷரி ஓகேங்களா. மதிப்பூர் முனைவர் அப்படின்னா ஹானரரி டாக்டரேட் ஓகேங்களா. மெல்லிசை அப்படின்னா மெலோடி. ஆவண குறும்படம் அப்படின்னா டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபிலிம். புணர்ச்சி அப்படின்னா காம்பினேஷன் ஓகேங்களா. கலைச்சொல் மறந்துடக்கூடாது. நட்பு காலம் ஓகேங்களா. ஸோ நட்பு அப்படின்னா ஓகேங்களா அறிவு மதி ஓகேங்களா. நட்பு காலம் அப்படின்னா ஸோ நல்ல ஒரு நட்பு அப்படின்னா என்னங்க, அறிவு நல்லா வளரும் ஓகேங்களா. ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நட்பு காலம்னா அறிவு மதி ஓகேங்களா. ஸோ அறிவு மதி மறந்துடாதீங்க, அறிவு மதி ஓகேங்களா. ஸோ மதிக்கணும் ஓகேங்களா. அறிவை மதிக்கணும். நட்பு என்னதான் நட்பாக இருந்தாலும் அவனோட அறிவு என்ன பண்ணணும், மதிக்கணும் ஓகேங்களா. இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்ககிட்ட அறிவு நிறையா இருக்குது அப்படிங்கிறப்ப பொறாமப்படக்கூடாது. அவனோட அறிவு என்ன பண்ணணும், மதிக்கணும். நீ நல்லா வருவடா, நீ என் ஃப்ரெண்டு தானே, ஸோ கண்டிப்பாக நீ நல்லா வருவ, எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி அறிவை மதிக்கணும். நட்பு காலத்தில் அறிவை மதிக்கணும். அறிவு மதி. திருக்குறள் கதைகள் கிருபானந்த வாரியார் ஓகேங்களா. ஸோ திருக்குறள் கதைகள் அப்படிங்கிற திருக்குறள் வந்து குறள் தானே சார், அது கதையாக இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ 1330 குறளை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அரை மணி நேரத்தில், இப்போ ஏதோ ரீசெண்டாக செய்தியில் பார்த்தா அரை மணி நேரத்தில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு பையன் வந்து சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவே வந்து அவன் ஒரு கதையாக சொல்லியிருந்தானா ஓகேங்களா. ஸோ எப்படி சொல்லியிருப்பான் அப்படின்னா கிருபானந்த வாரியார் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வரி வரியாக சொல்லியிருப்பான் ஓகேங்களா. ஸோ கதையாக சொல்லியிருந்தா, திருக்குறளை கதையாக சொல்லணும்னா, திருக்குறள் குறளே 2 வரி தானே சார் ஓகேங்களா. அதே வந்து கதையாக சொல்லணும்னா அதையும் வரி வரியாக சொல்லியிருக்கான் ஓகேங்களா. கிருபானந்த வாரியார் ஓகேங்களா. ஸோ கிருபா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. வரி வரியாக யார் சொல்லியிருக்கா, கிருபா சொல்லியிருக்காங்க. ஸோ கிருபானந்த வாரியார். கையா உலகே ஓர் உயிர் ஜேம்ஸ் லவ்லாக் ஓகேங்களா. ஸோ கையை வந்து இப்படி மூடுனா என்னது, ஸோ கையை வந்து ஓர் உயிர். கையா உலகே ஓர் உயிர் ஓகேங்களா. கையில் வந்து உலகத்திலேயே ஒரு உயிரை வந்து நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஸோ கையை மூடணும். ஸோ கையை மூடினா அது வந்து ஹார்ட் மாதிரி இருக்கும் சார் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன ஆகிட்டேன், லவ்வில் லாக் ஆகிட்டேன் ஓகேங்களா. ஸோ கையா உலகே ஒரு உயிர் அப்படின்னா ஜேம்ஸ் லவ்லாக் ஓகேங்களா. ஸோ என்னோட ஒரு உயிர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இல்லை, சரி அப்புறம் எங்கம்மா இருக்குது அப்படின்னா என் உயிர் போயிருச்சாமா அப்படின்னா அப்புறம் எப்படிம்மா உயிரோட இருக்குது அப்படின்னு கேட்டால், இல்லை சார் என்னோட ஒரு உயிர் வந்து பார்த்தீங்கன்னா அது வேற ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா, எங்கே இருக்குது அப்படின்னா அதுக்கு தான் சார் நான் லவ்வில் லாக் ஆகிட்டேன் ஓகேங்களா. லவ் லாக், ஜேம்ஸ் லவ் லாக், நான் மறந்துடாதீங்க. கையா உலகே ஒரு உயிர்னா ஜேம்ஸ் லவ்லாக்கு. தமிழில் இதை யார் எழுதியிருக்கா அப்படின்னா சுரேஷ் ஓகேங்களா. என்னம்மா ஒரு சுரேஷ் இல்லைன்னா ஒரு கணேஷ், ஒரு கணேஷ் இல்லைன்னா ஒரு ரமேஷ் அப்படிங்கிற மாதிரி சுறா படத்தில் அவன் போய் கடலில் போய் தற்கொலை பண்ணுவான்ல. ஸோ அப்போ நம்ம விஜய் சொல்லுவார்ல, சுரேஷ் இல்லைன்னா ரமேஷ், ரமேஷ் இல்லைன்னா ஒரு கணேஷ் அப்படிம்பாங்களே அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. சுரேஷ் தான் சார் எல்லாமே எனக்கு ஓகேங்களா அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யார் அவள் சொல்கிறா விஜய்கிட்ட ஓகேங்களா. தமன்னா வந்து விஜய்கிட்ட சொல்கிறாங்க ஓகேங்களா. நான் ரொம்ப லவ் பண்ணேன், என்னை விட்டுட்டு போயிட்டான் சுரேஷ் ஓகேங்களா. லவ் லாக்கு தமிழில் சுரேஷ் மறந்துடாதீங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இயல் 7ங்களா.
இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழரோட பங்கு. ஓகேங்களா. ஸோ இந்திய தேசியத்தில் இராணுவத்தில் தமிழரோட பங்கு என்னும் கட்டுரையை எழுதியவர் யார் அப்படின்னா அண்ணாமலை. ஓகேங்களா. அண்ணாமலை படம் ரஜினி வராரு. ஓகேங்களா. ஸோ ரஜினி இராணுவத்தில் தமிழரோட பங்கு வந்து இருந்தால் எப்படி இருக்கும்? ஓகேங்களா. ஸோ அதுதான் அண்ணாமலை, மாசு அண்ணாமலை. ஓகேங்களா. 2ஆம் உலகப் போரில் ஆங்கிலேய படைகள் ஜப்பானியிடம் சரணடைந்த இடம் மலேயா, அதாவது மலேசியா. ஸோ சரணடைந்த நாள் 1942 பிப்ரவரி 15. ஸோ 42 ஞாபகம் வச்சுக்கணும். வெள்ளையனே வெளியேறு இயக்கம். ஸோ பிப்ரவரி 15 மறந்துடாதீங்க. ஓகேங்களா. ஸோ இந்திய தேசிய இராணுவம், அதாவது சரணடைந்த படையில் இருந்த இந்திய வீரர்களை கொண்டு ஜப்பானியர்களால் உருவாக்கப்பட்டதா இந்திய தேசிய இராணுவம், INA. ஓகேங்களா. அந்த மாதிரி சரணடைஞ்சிருப்பாங்க இந்திய வீரர்கள். ஸோ அவங்கள கொண்டு ஜப்பானியர்களால் உருவாக்கப்பட்டதான் இந்த இந்திய தேசிய இராணுவம், INA. இந்திய தேசிய இராணுவத்துக்கு முதல்ல தலைமையேற்றவர் யார் அப்படின்னா மோகன். ஓகேங்களா. மோகன் சிங். ஓகேங்களா. இராணுவத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராணு அப்படின்னா யார்? ஸோ மோகன் சிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா இராணுவத்துக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா யார் தலைமையேற்றிருக்கா? மோகன் சிங். மறந்துடாதீங்க. ஸோ இந்திய தேசிய இராணுவத்தோட ஒற்றற்படையில் இருந்த வீரர்கள் ஆங்கிலேய இராணுவத்தை ஒற்றறிய நீர்மூழ்கி கப்பல் மூலம் அனுப்பப்பட்ட இடம் கேரளா, குஜராத். ஓகேங்களா. ஸோ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா ஜெர்மனிலேருந்து சிங்கப்பூர் வந்திருப்பாருங்க. ஸோ அவர் எதில் வந்திருக்காரு அப்படின்னா நீர்மூழ்கி கப்பலில் வந்திருக்காரு. எத்தனை நாள் வந்திருக்காருன்னா 91 நாள் வந்திருக்காரு. ஸோ இதெல்லாமே படிக்கணுமா சார் அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. 91. ஓகேங்களா. ஆப்ஷன் மாற்றிக்கி இது போட்டுறாதீங்க. 91 மறந்துடாதீங்க. 91 நாட்களில் வந்திருக்காரு. ஓகேங்களா. ஸோ மறந்துடாதீங்க. 91 வந்திருக்காரு. ஓகேங்களா. ஸோ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய இராணுவத்தோட பொறுப்பை ஏற்ற நாள் 1943 ஜூலை மாதம் 9ஆம் தேதி. ஓகேங்களா. ஸோ சுபாஷ் சந்திர போஸ் வந்து பார்த்தீங்கன்னா போஸ். ஓகேங்களா. ஸோ போஸ் வந்து என்ன பண்ணியிருக்காரு? இராணுவத்தில் பொறுப்பேற்றிருக்காரு. ஓகேங்களா. அதோட டேட்டு வருஷம் கொடுத்துருக்காங்க. ஸோ 43 மறந்துடாதீங்க. 1943. ஓகேங்களா. ஸோ ஜூலை மாதம் 9ஆம் தேதி. ஓகேங்களா. ஜூலை மாதம். ஓகேங்களா. ஸோ இராணுவத்தில் பொறுப்பேற்கிறாரு அப்படின்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஷூ போட்டிருப்பார்ல. ஓகேங்களா. ஸோ ஷூ போட்டிருப்பாரு. ஓகேங்களா. அந்த ஷூ யார் வாங்கி கொடுத்தாங்கன்னா நைனா வாங்கி கொடுத்துருப்பாங்க. அவங்க அப்பா தானே வாங்கி கொடுத்துருப்பாரு. அவரா காசு போட்டு வாங்கியிருப்பாரா? ஏன்னா அன்றைக்கி தான் பொறுப்பே ஏற்கிறாரு. அதுக்கப்புறம் தான் சம்பளமே வரும். அப்படிங்கிறப்ப ஷூ வந்து நைனா தான் வாங்கி கொடுத்துருப்பாரு. ஓகேங்களா. ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷூ வந்து யார் வாங்கி கொடுத்தா? ஸோ நைனா தான் வாங்கி கொடுத்தாரு. ஜூலை 9ங்க. டேட்டு முக்கியம். 43 வருஷம் முக்கியம். ஓகேங்களா. ஸோ அது பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. சரிங்களா. இந்த வருஷம் வந்து முக்கியம். ஸோ டெல்லி நோக்கி செல் அப்படின்னா டெல்லி நோக்கி செல்லுங்கள் அப்படின்னா டெல்லி சலோ என்ற போர் முழக்கம் செய்தவர் யார் அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஸோ நேதாஜி என்ன சொல்லியிருக்காரு? நான் மறுபடியும் பிறந்து ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். ஸோ நான் மறுபடியும் பிறந்தா. ஓகேங்களா. இந்த லைன்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஸோ எவ்வளோ ஒரு இதாக சொல்லியிருக்காரு பாருங்க. நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இந்த செய்தியை கூறியவர் யார் அப்படின்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். ஓகேங்களா. ஸோ நேதாஜி வந்து நான் மறுபடியும் பிறந்தா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த செய்தியை நம்மளுக்கு கூறியவர் யாரு அப்படின்னா பசும்பொன் முத்துராமலிங்கர். ஓகேங்களா. செய்தியை கூறியவர். ஓகேங்களா. ஸோ இந்த கோட்பாடுக்கு உரியவர் யாருன்னா நேதாஜி. ஓகேங்களா. இந்த செய்தியை கூறியவர் யாரு அப்படின்னா பசும்பொன் முத்துராமலிங்கர். அங்கே கேள்வி நல்லா படிக்கணும். ஓகேங்களா. ஸோ என்ன கேட்டிருக்காங்க? ஓகேங்களா. ஸோ இது யார் சொன்னா, இல்லை இந்த செய்தியை சொன்னவர் யாரு அப்படின்னு. சரிங்களா. இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்குரியவர் பசும்பொன் முத்துராமலிங்கனார். ஸோ இந்திய தேசிய இராணுவத்தோட இதயமும் ஆத்மாவும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்திய தேசிய இராணுவத்தோட இதயம் ஆத்மா தமிழர்கள் தான் அப்படின்னா தில்லா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ ஆத்மாவை பார்க்கறதுக்கு ஒரு தில்லு வேணும்ல. இப்போ நீங்கள் வந்து இதயம். ஓகேங்களா. ஸோ உங்கள் இதயம்னா எப்படி இருக்கும்? பட்டன்னு அடிக்கும். ஆத்மா வருது அப்படின்னா. ஸோ உங்கள் முன்னாடி ஒரு பேய், ஒரு ஆவி, ஒரு பூதம், ஆத்மா வந்து நிற்கிது அப்படின்னா நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எப்படி இருக்கணும்? தில்லா நிற்கணும். ஓகேங்களா. இந்திய தேசிய இராணுவ படை தலைவராக இருந்த தில்லான். ஓகேங்களா. ஸோ நீங்கள் நிற்பீங்களா அப்படின்னா கேட்டுறாதீங்க. சத்தியமாக நிற்க மாட்டேன் தில்லாலாம். ஸோ ஆத்மா இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் அப்படின்னா தில்லான். இந்திய தேசிய இராணுவத்தில் வான்படை தாக்குதலுக்காக சிறப்பு பயிற்சி பெற்றவர்கள் 45 வீரர்கள். ஓகேங்களா. ஸோ எத்தனை வீரர்கள்? 45 வீரர்கள்ங்க. சரிங்களா. பயிற்சி பெற்ற அவர்கள் சென்ற இடம். ஸோ எங்கே போயிருப்பாங்க? ஜப்பானில் உள்ள இம்பீரியல். ஓகேங்களா. மிலிட்ரி அகாடமிக்கு போயிருப்பாங்க பயிற்சி பெறதுக்காக. ஓகேங்களா. எங்கே போயிருப்பாங்க? ஸோ பயிற்சி பெறதுக்கு போனால் சப்பாத்தி கிடைக்கும்னு போயிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. சப்பாத்தி கிடைக்கும்னு போயிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு அங்கே என்ன கிடச்சிருக்கு? ஸோ
பிரியாணியே கிடச்சிருக்குது. ஓகேங்களா, சப்பாத்தி கிடைக்குன்னு போனவங்களுக்கு பயிற்சி பெறவங்களுக்கு, ஆனால் பிரியாணியே கிடச்சிருக்குது சார் மிலிட்ரியில் அப்படிங்கிற மாதிரி. பயிற்சி பெற அவர்கள் சென்ற இடம் ஜப்பானில் உள்ள இம்பீரியல். ஓகேங்களா, ஸோ சப்பாத்தி பிரியாணி அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இம்பீரியல் அகாடமி. ஓகேங்களா, எங்கே போயிருக்காங்க? ஜப்பானில் உள்ள இம்பீரியல் மிலிட்ரி அகாடமி. ஸோ பர்மாவில் இருந்து காட்டு வழியாக சயாம் மரண ரயில் பாதையை கடந்து பழைய கப்பல் ஒன்றில் ஏறி ஜப்பானோட கியூசு தீவை வந்து அடைந்தாங்க. ஓகேங்களா, மரண ரயில். ஓகேங்களா, ஸோ மரண ரயிலில் போயிட்டு இருக்காங்க சயாம். ஓகேங்களா, சாக போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சு அவங்க என்ன பண்ணுறாங்க? ஸோ காட்டு வழியாக என்ன பண்ணுறாங்க? மரண ரயில். ஓகேங்களா, சாக போகிறோம்னு தெரிஞ்சு மரண ரயிலில் போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பழைய கப்பல் ஒன்றில் ஏறி ஜப்பானின் கியூசு தீவை வந்து என்ன அடையிறாங்க? எங்கே போய் அடையிறாங்க? கியூசு. ஓகேங்களா, கியூவில் போய் அடையிறாங்க. ஓகேங்களா, கியூசு தீவில் போய் என்ன பண்ணுறாங்க? அடைந்து பயிற்சி பெறாங்க. ஓகேங்களா, சாக போகிறோன்னு தெரிஞ்சுமே அவன் கியூவில் நின்று பயிற்சி பெறான்னா அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜப்பானோட கியூசு தீவை அடைந்து பயிற்சி பெற்றனர். மறந்துடாதீங்க எங்கே போய் பயிற்சி பெற்றாங்க, எந்த ரயில்? சயாம் மரண ரயில். ஓகேங்களா, ஸோ எங்கே இருந்து போயிருக்காங்க? பர்மாவில் இருந்து காட்டு வழியாக சயாம் மரண ரயில் பாதையை கடந்து பழைய கப்பலில் ஒன்று ஏறி ஓகேங்களா ஜப்பானில் கியூசு தீவை அடைந்து பயிற்சி பெறாங்க. 45 பேர். ஓகேங்களா, அந்த 45 பேர் கொண்ட பயிற்சி பிரிவோட பெயர் தான் டோக்கியோ கேடட்ஸ். ஓகேங்களா, ஸோ 45 பேர் கொண்ட வான்படை பயிற்சி பிரிவோட பெயர் என்னங்க? டோக்கியோ கேடட்ஸ். ஓகேங்களா, மறந்துடாதீங்க அந்த 45 பேர் 45. ஸோ 45 பேர் என்ன பண்ணுறாங்க? டக்குன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம குரூப்பில் எத்தனை பேர் இருக்கீங்க? 43 பேர் இருக்கீங்க. ஆனால் கிளாஸுக்கு 10 பேர் தான் வரீங்க. ஸோ டக்குன்னு கேட்டால், ஸோ கேள்வி கேட்டோம்னா ஆன்சர் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக பண்ணணும். ஸோ 45 பேர் கொண்ட வான்படை பயிற்சி பிரிவோட பேர் வந்து டோக்கியோ கேடட்ஸ். டக்குன்னு என்ன பண்ணுறாங்க? கேட்குறாங்க. ஓகேங்களா, இந்திய தேசிய இராணுவத்தோட பெண்கள் படைப்பிரிவோட பெயர் என்ன அப்படின்னா ஜான்சி ராணி. பெண் அப்படின்னாவே ராணி. ஓகேங்களா, ஸோ பெண்ணு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்? ராணி அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தலைவர். ஓகேங்களா, படைப்பிரிவோட பெயர். ஸோ பெண்ணுக்கு பெயர் வச்சுருக்காங்க படைப்பிரிவில், ராணின்னு வச்சுருக்காங்க, ஜான்சி ராணி. ஓகேங்களா, ஆனால் பெண்கள் படைப்பிரிவோட தலைவர் யார் அப்படின்னா லட்சுமி. ஓகேங்களா, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லட்சணமாக இருக்கவங்க தான் தலைவராக இருப்பாங்க. ஓகேங்களா, ஆனால் ராணி தான் பெயர். ஓகேங்களா, ஸோ பெயர் ராணி தானே சார், ஆனால் தலைவர் யார்? லட்சணமாக இருக்கவங்க, ஸோ லட்சுமி. ஓகேங்களா, பெண்கள் படையின் சிறந்த தலைவர்களாக விளங்கியவர் யார் அப்படின்னா ஜானகி ராஜாமணி. ஓகேங்களா, நேதாஜி அமைத்த தற்காலிக அரசில் அமைச்சர்களாக இருந்த தமிழர்கள் யார் அப்படின்னா கேப்டன் லட்சுமி, சிதம்பரம், லோகநாதன். சிறந்த தலைவர்களை உருவாக்க நேதாஜியால் டோக்கியோவுக்கு அனுப்பப்பட்ட இளைஞர்கள் 45 பேர். அவர்களில் பெரும்பாலானோர் தமிழர்கள். ஓகேங்களா, அவ்வாறு பயிற்சி பெற்றவர்களில் குறிப்பிடத்தக்கவர் கேப்டன் தாசன். ஓகேங்களா, சுதந்திர இந்தியாவில் செசல்ஸ் நாட்டு தூதுவராக பணியாற்றியவர் கேப்டன் தாசன். ஓகேங்களா, ஸோ இந்த 45 பேரில் ஓகேங்களா அவர்களில் பெரும்பாலும் தமிழர்கள். அதில் வந்து ரொம்ப குறிப்பிடத்தக்கவர். ஸோ 45 பேரில் பெரும்பாலும் தமிழர்கள் இருந்திருக்காங்க. அதில் குறிப்பிடத்தக்கவர் யார் அப்படின்னா தாசன். அவர் யார் அப்படின்னா செசல்ஸ் நாட்டு தூதுவர். ஓகேங்களா, இந்திய தேசிய இராணுவம் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானிய இராணுவத்தோடு சேர்ந்து பர்மா வழியாக இந்தியா வர திட்டமிட்டது. ஓகேங்களா, மலேயாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது. ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, மலேயாவில் உள்ள ஓகேங்களா மலேயாவில் உள்ள தமிழர்களோட ரத்தம். ஓகேங்களா, மறந்துடக்கூடாது. மலேயாவில் உள்ள தமிழர்களோட ரத்தம் நேதாஜி மூளையில கட்டி இருந்ததுன்னா ஏதோ ஒரு சர்ச்சை இருக்கு. ஓகேங்களா, ஸோ ஆத்மா அப்படின்னா என்னது? தில்லு வேணும். ஓகேங்களா, ஆத்மானா தில்லு வேணும், மறந்துடக்கூடாது. அதே மாதிரி மூளை அப்படிங்கிற வார்த்தை முக்கியம். மூளையில கட்டி. ஓகேங்களா, ஸோ மூளையில கட்டி இருந்ததுன்னா என்னங்க? ஏதோ ஒரு சர்ச்சை இருக்கு. மூளையில கட்டி இருந்தால் ஏதோ ஒரு சர்ச்சை இருக்கு மூளைக்குள்ள. ஓகேங்களா, சர்ச்சில். ஓகேங்களா, மலேயாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜி மூளையில் கட்டியாக உள்ளது அப்படின்னு சொல்லி கூறியவர் யார்? சர்ச்சில். இந்த தமிழினம் தான் ஆங்கிலேயர்களை அழிக்கும் அப்படின்னு சொல்லி கூறியவர் நேதாஜி. ஓகேங்களா, ஸோ இந்திய தேசிய இராணுவம் ஆங்கிலேயரை வென்று இந்தியாவிற்குள் நுழைந்த நாள் வந்து 1944 ஆண்டு மார்ச் 18ஆம் நாள். ஓகேங்களா, இந்திய தேசிய இராணுவம் வந்து இந்தியாவிற்குள்ள நுழைந்து மூவர்ண கொடியை ஏற்றிய இடம் வந்து மணிப்பூர், மொய்ராங். ஓகேங்களா, ஸோ மூவர்ண கொடி. ஓகேங்களா, நல்லா பார்த்துக்கணும். இந்திய தேசிய இராணுவம் இந்தியாவுக்குள்ளே நுழைந்து என்ன பண்ணியிருப்பாங்க? மூவர்ண கொடியை வந்து ஏற்றிருப்பாங்க. அது வந்து மணிப்பூரில் மொய்ராங், மணிப்பூர் அப்படிங்கிற பகுதியில் மொய்ராங், மறந்துடாதீங்க. ஓகேங்களா, ஸோ மணி அதான் மொய் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மூவர்ண கொடி அப்படின்னா ஸோ மணிப்பூர் அப்படின்னாவே மொய்ராங்க. ஓகேங்களா, மறந்துடாதீங்க. ஓகேங்களா, ஸோ 2ஆம் உலகப் போரில் பர்மாவில் நடந்த போரில் 1,00,000 இந்தியரும் ஜப்பானியரும் வீரமரணம் அடைஞ்சிருப்பாங்க. இந்திய தேசிய இராணுவத்தைச் சேர்ந்த 18 இளைஞர்கள் 1943 ஓகேங்களா, ஸோ 1943 45ஆம் ஆண்டுகளில் சென்னை சிறையில் தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க. ஓகேங்களா, நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படலைங்க. ஏன்னா நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யலை.
ஓகேங்களா. நான் என் உயிரை கொடுக்கறதுக்கு ஒன்றுமே கவலைப்படலை, ஏன்னா நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றுமே செய்யலை அப்படின்னு யார் சொல்லியிருக்கான்? எப்பா ராமு நீ தான் சொன்னையா அப்படின்னா ராமு தான் சொல்லியிருக்காரு. 1944 தூக்கிலிடப்பட்ட ராமு தான் இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? நான் என் உயிரை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கூட ராமு, ஓகேங்களா, என்ன சொல்லியிருக்காரு? ராமு, மறந்துடாதீங்க, ராமு தான் சொல்லியிருக்காரு. உயிரை கூட கொடுக்கறதுக்கு கவலைப்படலையாமா ராமு, ஓகேங்களா. தூக்கிலிடப்பட்ட போது ராமுவோட வயசு 18 வயசு. பாவம், 18 வயசு பையன், அவனுக்கு என்ன தெரியும் உயிரை பற்றி? ஸோ அதனால் அப்படி சொல்லியிருக்காப்புல. தூக்கிலிடப்பட்ட போது ராமுவின் வயது வந்து 18, ஓகேங்களா. ஸோ அது பார்த்துக்கணும். வாழ்வின் பொருள் தெரிந்தாதான் மனிதன் மேல்நிலை அடைவான். வாழ்வோட பொருள் தெரிந்தாதான் மனுஷன் என்ன பண்ணுவான்? மேல்நிலை அடைவான், ஓகேங்களா. நாட்டிற்காக உயிர் நீத்த முழு நிலைவினை போன்ற தியாகிகள் முன்பு நாங்கள் மெழுகுவர்த்தி தான். ஸோ தியாகி முன்னு நான் மெழுகுவர்த்தி தான் அப்படின்னா அப்துல் காதர், ஓகேங்களா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. காதல், காதல் கேட்குது உனக்கு, காதல். தியாகி முன்னாடி, ஓகேங்களா, நான் தியாகம் பண்ணுறேன், காதலை வந்து தியாகம் பண்ணுறேன். ஸோ தியாகி அப்படின்னா காதல், ஓகேங்களா. ஓகேங்களா, என்ன பண்ணுறேன்? காதர் ஞாபகம் வச்சுக்கோங்க, காதல் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அப்துல் காதல், ஓகேங்களா, அப்துல் காதர், ஓகேங்களா. ஸோ ஓகேங்களா, தியாகி. ஸோ நான் தியாகி ஆனாலும் பரவாயில்ல, ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா மெழுகுவர்த்தி, ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி அந்த காதல் டைலாக்லாம் ஒரு சிலர் சொல்லுவாங்கள்ல. ஸோ வந்து நான் விளக்கு, ஓகேங்களா, நீ வந்து தீபம், அந்த மாதிரிலாம் சொல்கிற மாதிரி நான் வந்து மெழுகுவர்த்தியாகவே இருக்கேன். ஸோ நீ வந்து மெழுகுவர்த்தி வந்து கரைஞ்சிரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்களே. ஸோ சொல்ல வரல. ஸோ தியாகி அப்படிங்கிறது, தியாகி முன்பு நாங்கள் மெழுகுவர்த்தி அப்படின்னா யார் சொல்கிறா அப்படின்னா, தியாகி முன்பு மெழுகுவர்த்தி அப்படின்னு காதல் தான் சொல்கிறாரு. காதலில் தான் இந்த மாதிரி தியாகி முன்னாடி நாங்களாம் மெழுகுவர்த்தி அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ காதலை தியாகம் பண்ணவங்க முன்னாடிலாம் நாங்களாம் ஒன்றுமே இல்லை, நாங்களாம் சும்மா மெழுகுவர்த்தி அப்படிங்கிற மாதிரிலாம், ஓகேங்களா. இந்திய தேசிய இராணுவம் தமிழரோட பங்கு அப்படிங்கிற நூலுக்காக தமிழக அரசோட பரிசு பெற்றவர் யார் அப்படின்னா மாசு அண்ணாமலை, ஓகேங்களா. மறந்துடாதீங்க, மாசு அண்ணாமலை, ஓகேங்களா. மாசு அண்ணாமலை தலைமையில் எடுக்கப்பட்ட குறும்படங்கள்லாம் சர்வதேச அளவில் பரிசு பெற்றிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு சில செய்திகள் கொடுத்துருப்பாங்க. நாகம்மையார் யார் அப்படின்னா பெரியாரோட மனைவி, ஓகேங்களா. ஸோ தந்தை பெரியார் எல்லாருக்குமே தெரியும். பெரியாரோட மனைவி நாகம்மை, ஓகேங்களா. பகுத்தறிவு வாழ்க்கை நெறிக்குள் ஆட்பட்டதோடு கணவருடன் இணைந்து பொது வாழ்க்கையிலும் ஈடுபட்டவர் நாகம்மையார், ஓகேங்களா. அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ் மாநிலத்தின் முதல் பெண் சார்பாளர், ஓகேங்களா, நாகம்மையார். தென்னகத்தில் மதுவிலக்கு போராட்டத்தை மகாத்மா காந்தியுடன் நினைச்சு நடத்தியிருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ மதுவிலக்கு போராட்டத்தை யார் நாகம்மையாரோ, பெரியாரோடைய தங்கை யார் அப்படின்னா கண்ணம்மா, தங்கச்சி, ஓகேங்களா. மனைவி நாகம்மை, ஓகேங்களா, தங்கச்சி கண்ணம்மா, மாற்றிக்கி இது போட்டுறாதீங்க, ஓகேங்களா. ஸோ மனைவி தான் கண்ணம்மான்னு இது போட்டுறாதீங்க, ஓகேங்களா. தங்கச்சி தான் கண்ணம்மா, ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ கண்ணம்மா சாங் யாருக்கு வரும்? அக்கா தம்பிக்கு வரும். நீங்கள் தங்கச்சின்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. கண்ணம்மானா தங்கச்சி சார், ஓகேங்களா. நாகம்மை, ஸோ அப்படின்னா மனைவி, அது மறந்துடக்கூடாது, ஓகேங்களா. ஸோ எதுக்கு ஷார்ட்கட் சொல்ல வேண்டியதாக இருக்குது பாருங்கள். குடியரசு இதழின் பதிப்பாளராக பணியாற்றியவர் நாகம்மை, ஓகேங்களா. குடியரசு இதழோட பதிப்பாளராக, ஓகேங்களா. வயலிடை புகுந்தாய் மணிக்கதிர் விளைத்தாய் வளைந்து செல் கால்களால் ஆறு, ஓகேங்களா. வயலிடை புகுந்தாய் அப்படின்னாவே யார்? வாணிதாசன், ஓகேங்களா. வயலிடை புகுந்தாய் அப்படின்னா யாருங்க? வாணிதாசன், மறந்துடாதீங்க, ஓகேங்களா. வயலிடை புகுந்தாய்னா வாணிதாசன், சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வாடிய பயிரை கண்டபோது வாடிய பசிப்பினி மருத்துவர் யார்? வள்ளலார், ஓகேங்களா. ஸோ கடலூர் மாவட்டத்தோட சிறப்புகள் சொல்லியிருப்பாங்க. கடலூர் மாவட்டம்னா அதிக அளவு பழுப்பு நிலக்கரி சுரங்கம் வந்து இருக்கும். வள்ளலார் வந்து பிறந்திருப்பார், ஓகேங்களா. பரங்கிப்பேட்டை வந்து இந்த மாவட்டத்தில் தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. கோவில்கள் நிறைஞ்சிருக்கும், ஓகேங்களா. ஸோ அதிக அளவு பழுப்பு நிலக்கரி சுரங்கம் இருக்கும், இதெல்லாமே சொல்லியிருப்பாங்க. கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள மாவட்டம் அப்படின்னா கடலூர் மாவட்டம். வங்காள விரிகுடாக கரைகளில் வேகமாக வளர்ந்து வரும் பெருநகரம், ஓகேங்களா. அதை பார்த்துக்கோங்க. ஸோ மற்போர் அப்படின்னா விர்ஸ்ட்லிங், ஓகேங்களா. இந்திய தேசிய இராணுவம்னா இந்தியன் நேஷனல் ஆர்மி. செம்மொழி இலக்கியம்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர். செம்மொழி இலக்கியம்னா என்னங்க? கிளாசிக்கல் லிட்ரேச்சர். நாட்டுப்புற இலக்கியம்னா ஃபோக் லிட்ரேச்சர், மறந்துடாதீங்க, ஓகேங்களா. செம்மொழி இலக்கியம்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர், நாட்டுப்புற இலக்கியம்னா ஃபோக் லிட்ரேச்சர், ஓகேங்களா. தமிழர் உணவு அப்படின்னா என்னங்க? பக்தவச்சல பாரதி, ஓகேங்களா. தமிழரோட உணவு அப்படின்னா, ஸோ தமிழர் வந்து உணவு செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வைக்கணும். பாடுறா, அடுப்பே பற்றாமல் நீ பாட்டுக்கு சமைச்சிக்கிட்டு இருந்தால் என்னப்பா ஆகிறது, ஓகேங்களா. ரொம்ப ஆர்வ கோளாறுல என்ன பண்ணிட்டாங்க ஒரு சிலர், அடுப்பே பற்ற வைக்காமல் என்ன பண்ணிட்டாங்க, பார்க்காம சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. எங்கடா சூடாகலையேன்னு பார்த்தா அடுப்பே பற்ற வைக்கல, ஓகேங்களா. ஸோ தமிழரோட உணவு பற்ற வைக்கணும் பாடுறான், பற்ற வச்சல பாரதி, ஓகேங்களா. ஸோ பற்ற வைக்கணும் பாடுறா அப்படின்னா பற்ற வச்சல பாரதி. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு ஆத்தான்னு சொல்லியிருந்தேன், ஓகேங்களா. ஸோ அடுத்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஆகாயம் அப்படின்னா
அடுத்த வீடு ஆத்தாவோட யாராவது கம்பேர் பண்ணுவீங்களா? யாரும் கம்பேர் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. ஓகேங்களா? அடுத்த வீட்டில் ஆத்தா இருந்தாலும் உங்கள் ஆத்தா தான் உங்களுக்கு பெருசு. ஓகேங்களா? ஸோ அதனால் ஆகாயமே வந்தாலும் சரி, அடுத்த வீடு ஆத்தாவோட நான் கம்பேர் பண்ண மாட்டேன். ஸோ ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மேத்தா. ஓகேங்களா? ஸோ ஆத்தா ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் பழமொழி அப்படின்னா கீவாம். ஓகேங்களா? ஸோ பழமொழியாக சொல்கிற கிட்டாலவா, நீ கிட்டாலவா பழமொழி சொல்கிற பழமொழி ஸோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் பழமொழிகள் கீவா ஜெகநாதன். ஓகேங்களா? ஸோ கிட்டாலவாப்பா அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கீவா ஜெகநாதன் தமிழ் பழமொழிகள். ஸோ அடுத்தது பெரியார் சிந்தனைகளா. ஓகே சாரிங்க. அடுத்து சீவக சிந்தாமணி முத்தொள்ளாயிரம். சீவக சிந்தாமணி பாருங்கள். ஸோ சீவக சிந்தாமணி வந்து பார்த்திங்கன்னா அறக்கருத்துக்களை கூறுபவனாக இருக்கும். 11 கீழ்கணக்கு நூல்கள். ஓகேங்களா? ஸோ ஒப்பில்லாத தலைவன் ஒருவனது வாழ்க்கையை பாடுவது அப்படிங்கிறது காப்பியம். ஓகேங்களா? சீவகனை தலைவராக கொண்டு ஒருவர் வாழ்க்கையை சீவகனை தலைவனாக கொண்ட காப்பியம் தான் இந்த சீவக சிந்தாமணி சொல்லியிருப்பாங்க. 50 காப்பியங்கள். ஓகேங்களா? 50 காப்பியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. ஓகேங்களா? பௌத்த சமய சார்புடையது என்ன சொல்லியிருந்தேன்? குண்டுமணி பவுன் சொல்லியிருந்தேன்னா குண்டலகேசியும். ஓகேங்களா? மணிமேகலை பௌத்த சமய சார்புடையது. ஓகேங்களா? சீவக சிந்தாமணி 50 காப்பியங்களில் ஒன்று. ஓகேங்களா? ஸோ விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் அப்படின்னா எதாங்க சொல்கிறாங்க? சீவக சிந்தாமணி. தருக்க நூல்னா எதாங்க சொல்கிறாங்க? நீலகேசி. ஓகேங்களா? ஸோ பெண் உரிமையை முதன்மைப்படுத்தும் காப்பியம்னு எதை சொல்கிறாங்க? மணிமேகலை. ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும். ஸோ அந்த சிறப்பெல்லாம் மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதெல்லாமே என்ன பண்ணணும்? ஞாபகம் வச்சுக்கணும். விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் அப்படின்னா ஸோ சீவக சிந்தாமணி. ஓகேங்களா? சிந்தாமல் என்ன பண்ணும் கொண்டு வந்தீங்கன்னா நான் வந்து வெறுக்காமல் வாங்கிக்குவேன், இல்லைன்னா வெறுத்துருவேன். ஓகேங்களா? இவ்வளோ சிந்துனா எப்படி சாப்பிட்றைய சிந்தாமல் சாப்பிட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க சொல்கிறீங்க. ஓகேங்களா? சிந்தாமல் சாப்பிட்ணும், இல்லைன்னா வெறுத்துருவீங்க. ஓகேங்களா? நீங்கள் யாரை வெறுப்பீங்க? சாப்பாட்டை வெறுக்க மாட்டீங்க, சாப்பிட்ற ஆளை வெறுத்துருவீங்க. ஓகேங்களா? ஸோ விருத்தப்பாவால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் அப்படின்னா சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணியோட உட்பிரிவு வந்து பார்த்திங்கன்னா இளம்பகம். ஸோ இளம்பகத்தில் எத்தனை இளம்பகம் இருக்குது? சீவக சிந்தாமணியில் 13 இளம்பகங்கள் இருக்குது. ஓகேங்களா? சீவக சிந்தாமணியில் எத்தனை இளம்பகங்கள் இருக்குது? 13 இளம்பகங்கள் இருக்குது. சீவக சிந்தாமணியை இயற்றியவர் வந்து திருத்தக்க தேவர். ஓகேங்களா? சிந்தாமல் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி அவனை சொல்லி என்ன பண்ணணும்? திருத்தணும். ஓகேங்களா? அதுதான் தேவை நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ அதுதான் தேவை. ஓகேங்களா? என்ன பண்ணணும்? அதுதான் தேவை. திருத்தணும், அதுதான் தேவை சார். சிந்தாமல் வந்து சாப்பிட்ணும், அதுதான் முக்கியம். ஓகேங்களா? சிந்தாமணி சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர். சமண சமயம். ஓகேங்களா? அவன் சாப்பிட்றான் அப்படின்னா என்ன பண்ணுவான்? சமணங்கால் போட்டு தான் சாப்பிடுவான். இப்போ திருத்தணும் அப்படின்னா ஸோ அவன் வந்து ஸ்டெயிலாக நின்றுக்கிட்டு படுத்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தானா என்ன பண்ணுவான்? அப்படிலாம் சாப்பிடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சமணங்கால் போட்டு சாப்பிடுப்பா அப்படின்னு அவனை திருத்தணும். ஓகேங்களா? சமணங்கால் போட்டு சாப்பிடணும்னு என்ன பண்ணணும்? திருத்தணும். திருத்தக்க தேவர் வந்து சமண சமயத்தை சார்ந்தவர். சமணர்களால் இன்பச்சுவை மிக்க இலக்கியமும் இயற்ற முடியும் அப்படிங்கிற நிறுவும் வகையில் இயற்றப்பட்டதான் சீவக சிந்தாமணி. திருத்தக்க தேவரோட காலம் வந்து 9ஆம் நூற்றாண்டு. இப்போ யாரை திருத்தணும் அப்படின்னா ஸோ 9 வந்து திருத்தணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு சிலதில் 10 கொடுத்துருப்பாங்க. ஸோ புது புக்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? 2021 எடிஷனில் 10 இருந்ததுன்னா 10 போட்டுக்கோங்க. ஓகேங்களா? 9 இருந்தால் 9 போட்டுக்கோங்க. ஸோ கான்ட்ரவர்சியாக இருக்கிறதெல்லாம் கான்ட்ரவர்சியாகவே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எதையா ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கடைசியில் வந்து புக்கில் 2 ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ 2 ஆன்சருமே ஆன்சர் தான். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து 2மே ஆப்ஷனில் இருந்தால் என்ன பண்ணலாம்? நீங்கள் எது போட்டிங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் தருவாங்க. ஓகேங்களா? அது முக்கியமாக வந்து நீங்கள் புது புக்கு போடுங்க. ஓகேங்களா? திருத்தக்க தேவர் வந்து 9ஆம் நூற்றாண்டு, மறந்துடாதீங்க. ஸோ சீவக சிந்தாமணி பாடுவதற்கு திருத்தக்க தேவர் பாடிய நூல் வந்து நரி விருத்தம். ஓகேங்களா? என்ன நூல் பாடியிருப்பாங்க? நரி விருத்தம், மறந்துடாதீங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நரி விருத்தம் பாடியிருக்காங்க. ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இன்பங்களை துறந்து. ஓகேங்களா? துறவு பூண வேண்டும். ஸோ இது எல்லாருமே மணிமேகலை போடுவீங்க. ஏன்னா மணிமேகலையும் துறவு போன்றிருப்பாங்க அப்படிங்கிறனால மணிமேகலை போட்டு விட்டுறக்கூடாது. இன்பங்களை துறந்து துறவு பூண வேண்டும் அப்படிங்கிறத மைய கருத்தாக கொண்ட நூல் வந்து கொண்ட காப்பியம் அப்படின்னா சீவக சிந்தாமணி தான். ஓகேங்களா? இன்பங்களை துறந்து துறவு பூண வேண்டும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? மறந்துடாதீங்க. ஓகேங்களா? இன்பங்களை துறந்து துறவு பூண வேண்டும் அப்படிங்கிறது சொல்லி சொல்கிறேன், மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? சீவக சிந்தாமணி அப்படிங்கிறத குறிப்பிடப்படும் நாடு ஏமாங்கத நாடு. சிந்தாமணியை என்ன பண்ணிடுறாங்க? ஏமாத்திடுறாங்க சார். ஓகேங்களா? பத்தான சிந்தாமல் சாப்பிடுன்னு சொன்னீங்க, அப்புறம் சிந்தாமணியை சொல்கிறீங்க அப்படின்னா ஓகே சிந்தாமணியை என்ன பண்ணுறாங்க? ஏமாத்திடுறாங்க. ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இல்லைன்னா சிந்தி சாப்பிட்டு அம்மாம்மா இது நான் சிந்தலை, இதை அண்ணன் சிந்துனா அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிடுறீங்க? நீங்கள் சிந்தி விட்டு ஏமாற்றி உங்கள் அண்ணன் மேலே பழியை தூக்கி போட்டுடுறீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சிந்தி சாப்பிட்டு என்ன பண்ணிடுறீங்க? ஏமாத்திடுறீங்க. ஓகேங்களா? ஸோ சீவக சிந்தாமணியில் குறிப்பிடப்படும் நாடு என்ன நாடு அப்படின்னா ஏமாங்கத நாடு. ஸோ ஏமா அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? ஏமா அப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. தெங்கு அப்படின்னா தேங்காய், வறுக்கை அப்படின்னா பலாப்பழம், மால்வரை அப்படின்னா பெரிய மலை. ஓகேங்களா? கொழுநிதி அப்படின்னா திரண்ட நிதி.
வெறி அப்படின்னா மனம், ஓகேங்களா. அடிசில் அப்படின்னா சோறு, ஓகேங்களா. அடிசில் அப்படின்னா என்னங்க, சோறு. கொடி என்னார்னா மகளிர். வட்டம் அப்படின்னா எல்லை. இசை அப்படின்னா புகழ், ஓகேங்களா. நெற்றி அப்படின்னா உச்சி. மடுத்து அப்படின்னா பாய்ந்து. மறுப்பு அப்படின்னா கொம்பு, ஓகேங்களா. கழனி வயல். இரிய ஓட. மடிவு அப்படின்னா சோம்பல். நற்றவம் பெருந்தவம். வெற்றம் வெற்றி, ஓகேங்களா. இதெல்லாமே மறந்துடக்கூடாது. கல்வி சேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவே, ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஊமையால் விளக்கப்படுவது முற்றி தலை சாய்ந்த நெற்கதிர் சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா. சரிங்களா. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா முத்தொள்ளாயிரம். முத்தொள்ளாயிரம் பாருங்கள், அதே தான். முத்தொள்ளாயிரம்னா 3900 பாடல்கள், ஓகேங்களா. சேர சோழ பாண்டியர், ஓகேங்களா. ஸோ 3 மன்னர்களை பற்றி 900 பாடல்களை கொண்டது தான் முத்தொள்ளாயிரம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், சேர சோழ பாண்டியர் தான் 3 மன்னர்கள், ஓகேங்களா. ஸோ இவங்களோட நாட்டோட வளங்களையும் நயமாக வந்து வெளிப்படுத்துவாங்க. ஸோ நாட்டோட வளத்தையும் சிறப்பையும் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படுத்துறது. அல்லல் பலனத்து அறக்காம்பல் அப்படின்னா, ஸோ அது என்ன அணின்னு கேட்பான். அல்லல் பலனத்து அறக்காம்பல் வாயவில நச்சிலை வேல் கோக்கோதை நாடு, ஓகேங்களா. ஸோ இது ஒவ்வொரு இது என்ன அணின்னு கேட்பாங்க, மறந்துடக்கூடாது. அது தற்குறிப்பேற்ற அணி. அல்லல் பலனத்து அறக்காம்பல் வாயவில அப்படின்னுங்கிறது தற்குறிப்பேற்ற அணி. காவல் உழவர் களத்து அகத்து போர் ஏரி, அது வந்து ஓமை அணி, ஓகேங்களா. ஸோ நத்தி நிலஞ்சினையும் பண்ணை குவி மொட்டும், அதுவும் ஓமை அணி. அல்லல் அப்படின்னா சோறு. வெறியி அப்படின்னா அஞ்சி. நந்து அப்படின்னா சங்கு. பலனம் அப்படின்னா நீர்மிக்க வயல். பார்ப்பு அப்படின்னா குஞ்சு, ஓகேங்களா. கழுகு, கமுகு. கமுகுன்னா பாக்கு, ஓகேங்களா. முத்தொள்ளாயிரம் என்ன பாவகன்னு கேட்டால் மறந்துடக்கூடாது, வெண்பா, ஓகேங்களா. வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் தான் முத்தொள்ளாயிரம். ஸோ வெண்பானா என்ன ஓசை, செப்பல் ஓசை சொல்லியிருந்தேனா. வெண்பாங்கிறது ஒரு பொண்ணுன்னு சொல்லியிருந்தேனா. ஸோ அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஒரே தொல்லை. ஸோ அந்த பொண்ணுனால, வெண்பாங்கிற பொண்ணுனால ஒரே தொல்லையாக இருக்குது ஒருத்தனுக்கு. அது யாருன்னு தெரியல. அந்த ஒருத்தன் வந்து போயிட்டு என்ன பண்ணுறான், ஸோ போய் பேசுகிறப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுது, செப்பல் காட்டுற மாதிரி அவன் வருது, ஓகேங்களா. ஸோ செருப்பு பிஞ்சுரும் ராஸ்கல் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்கிற மாதிரி வந்துடுது. முத்தொள்ளாயிரம் அப்படின்னா தொல்லை. யாருனால தொல்லை, ஓகேங்களா. வெண்பானால தொல்லை. வெண்பாவால் எழுதப்பட்ட நூல், ஓகேங்களா. மன்னர்களோட பெயரை குறிப்பிடாமல் சேர சோழ பாண்டியர் என்று பொதுவாக பாடுற நூல் அப்படின்னா முத்தொள்ளாயிரம், மறந்துடக்கூடாது, ஓகேங்களா. ஸோ பொதுவாக, ஓகேங்களா, மன்னர்களோட பெயரை குறிப்பில்லை. இவர் தான் பாண்டியன் நெடுஞ்செழியன் தான், சேர செங்குட்டுவன் தான், கரிகால சோழன் தான், அந்த மாதிரி குறிப்பிடாமல் பொதுவாக பாடுற நூல் தாங்க முத்தொள்ளாயிரம். ஸோ அது கூட கேட்கலாம், ஓகேங்களா. இந்த லைன் கொடுத்துட்டு 3 மன்னர்களை பற்றி பாடப்பட்ட 900 பாடல்களை கொண்ட நூல் முத்தொள்ளாயிரம், ஓகேங்களா. 3 மன்னர்களை பற்றி, ஓகேங்களா. 900. முத்தொள்ளாயிரம்னா ஸோ 3 900 அப்படின்லாம் கேட்காதீங்க. 3 மன்னர்களை பற்றி பாடப்பட்ட 900 பாடல்கள், ஓகேங்களா. மொத்தமாக 900 பாடல்களை கொண்ட நூல் முத்தொள்ளாயிரம். முத்தொள்ளாயிரம் நூல் முழுமையாக கிடைச்சிதா அப்படின்னா கிடைக்கல. ஏன்னா தொல்லையாக இருக்குது, கிடைக்கல, ஓகேங்களா. 3 900, ஓகேங்க. மொத்த பாடல்கள் அப்படின்னு கேட்டிருந்தா 2700 போட்டுக்கோங்க. ஸோ முத்தொள்ளாயிரம் பாடல்கள், அதாவது 3 மன்னர்களை பற்றி பாடப்பட்ட பாடல்கள் அப்படின்னு கேட்டிருந்தா 900 பாடல்கள் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கோங்க. கொஸ்டின் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ புறத்திருட்டு அப்படிங்கிற நூலில் இருந்து முத்தொள்ளாயிரத்தோட 108 செய்யுள்கள் கிடச்சிருக்குது, ஓகேங்களா. ஸோ அது பார்த்துக்கணும், ஓகேங்களா. ஸோ 108 செய்யுள்கள், மறந்துடாதீங்க. புறத்திருட்டு அப்படின்னா, ஸோ புறம்னா வெளியே, வெளியே திரட்டுறாங்க. எதுக்கு திரட்டுறாங்க, 108 ஆம்புலன்ஸ் வருது அப்படின்னா ஸோ எல்லாருமே திரண்டு நிற்பாங்க சார். புறத்திருட்டு அப்படிங்கிற நூலில் வந்து முத்தொள்ளாயிரத்தோட 108 செயல் கிடச்சிருக்கு. முத்தொள்ளாயிரத்தோட ஆசிரியர் பெயர் அறிய முடியுமா அப்படின்னா அறிய முடியாது, ஓகேங்களா. ஸோ தொல்லையாக இருக்கிறவன் கிடைக்கவும் மாட்டான், அறியவும் முடியாது, ஓகேங்களா. அவனை பற்றி புரிஞ்சுக்கவும் முடியாது, அவனை பற்றி கிடைக்காது முழுமையாக, ஓகேங்களா. ஸோ அது பார்த்துக்கோங்க. முத்தொள்ளாயிரத்தோட ஆசிரியர் வந்து 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர், ஓகேங்களா. ஸோ ஆசிரியர் பேர் தெரியாது, ஓகேங்களா. ஆனால் 5ஆம் நூற்றாண்டு யாருனே தெரியல சார். ஆனால் ஒரே ஃபோன் காலாக வருது, தொல்லையாக இருக்குது, யாருனே தெரியல, எனக்கு பயமாக வேறு இருக்குது அப்படிலாம் வந்து சொல்லுவீங்க. ஸோ அதுதான் 5ஆம் நூற்றாண்டு, ஓகேங்களா. தொல்லையாக இருக்குது சார், ஓகேங்களா. ஸோ 5ஆம் நூற்றாண்டு பார்த்துக்கணும். சேர நாட்டை வந்து அச்சமில்லாத நாடாக காட்டும் நூல் வந்து முத்தொள்ளாயிரம். சோழ நாட்டை ஏற்கள சிறப்பும் போர்க்கள சிறப்பும் உடைய நாடாக காட்டுற நூல் வந்து முத்தொள்ளாயிரம். பாண்டிய நாட்டை முத்துடை நாடாக காட்டும் நூல் வந்து முத்தொள்ளாயிரம், ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே பார்த்துக்கணும், ஓகேங்களா. ஸோ அடுத்து என்னங்க, ஏதாவது விட்டுட்டுமா? இயல் 7ல் ஏதாவது விட்டுட்டுமா? மதுரை காஞ்சி சந்தைங்களா, ஓகேங்க. ஓகே, மதுரை காஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா
ஸோ முடிச்சிடலாம். மதுரை காஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா மதுரையை சிறப்பித்து பாடுற நூல் தான் மதுரை காஞ்சி. ஓகேங்களா. ஸோ 18 மேற்கணக்கு நூல்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது முதன்மையானது அப்படின்னா மதுரை காஞ்சி தான். ஸோ 18 மேற்கணக்கு அப்படிங்கிறது 10 பாட்டு 8 தொகை. ஓகேங்களா. கீழ்கணக்கு அப்படின்னா ஸோ மொத்தம் 18 நூல்கள். ஓகேங்களா. மேற்கணக்குலையும் 18, ஓகேங்களா, கீழ்கணக்குலையும் 18. ஸோ மேற்கணக்கு அப்படின்னா 10 பாட்டு 8 தொகை. ஓகேங்களா. அதில் 10, இதில் ஒரு 8, 18 நூல்கள். ஸோ அதில் மதுரை காஞ்சி ஒன்று. ஓகேங்களா. 18 மேற்கணக்கில் 10 பாட்டு நூல்களில் ஒன்று. ஸோ ஓகேங்களா. காஞ்சி அப்படின்னா என்னங்க பொருள்? காஞ்சி அப்படிங்கிறதோட பொருள் வந்து நிலையாமை. ஸோ மதுரையை பற்றி சிறப்பாக பாடுவதனால, நிலையாமையை பற்றி கூறுவதனால, ஸோ மதுரையோட சிறப்புகளை பாடுவதாலும் நிலையாமையை பற்றி கூறுவதாலும் என்ன பண்ணுறாங்க, மதுரை காஞ்சின்னு பேர் வைக்கிறாங்க. ஸோ மதுரை காஞ்சி எத்தனை அடிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 782 அடிகள். ஓகேங்களா. ஸோ மதுரை காஞ்சி 782 அடிகள். மதுரை காஞ்சியில் மதுரையை பற்றி சிறப்பித்து பாடும் அடிகள் வந்து 354. ஓகேங்களா. ஸோ மதுரையை மட்டும் சொன்னாங்கன்னா 354. மதுரை காஞ்சியோட பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா தலையாங்கனத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன். ஓகேங்களா. மதுரை காஞ்சியை பாடியவர் யார் அப்படின்னா மாங்குடி மருதனார். அது நல்லா பார்த்துக்கணும். ஓகேங்களா. ஸோ மதுரை காஞ்சியில் மதுரையை மட்டும் சிறப்பித்து கூறுற நூல் 354. ஸோ பாட்டுடை தலைவன் தலையாங்கனத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன். மதுரை காஞ்சியை பாடியவர் மாங்குடி மருதனார். ஸோ மாங்குடி மருதனார் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மாங்குடி அப்படிங்கிற ஊரில் பிறந்திருப்பார். மாங்குடி மருதனார் 8 தொகையில் பாடிய பாடல்கள் வந்து 13. ஓகேங்களா. மறந்துடாதீங்க, 8 தொகையில் எத்தனை பாடல்கள் பாடியிருக்காங்க? 13 பாடல்கள் பாடியிருக்காங்க. ஸோ மதுரை காஞ்சியோட பாடல் அடிகள் மண்ணுற ஆழ்ந்த மணிநீர் கிடங்கின் விண்ணுற ஓங்கிய பல்படை புரிசை வைய அன்ன வளக்குடை வாயில் சில்காற்று இசைக்கும் பல்புலை நல்லியில். ஸோ இதெல்லாமே சொல்லியிருப்பாங்க மதுரை காஞ்சியில். மண்ணுற விண்ணுற அந்த மாதிரி லைன்லாம் பார்த்துக்கோங்க. பொறிமயிர் வாரணம் கூட்டுரை வயமா புலியோடு குழும. ஸோ இந்த லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான லைனு மதுரை காஞ்சி தான். பொறிமயிர் வாரணம் கூட்டுரை வயமா புலியோடு குழும, மதுரை காஞ்சி. ஓகேங்களா. ஸோ 10 பாட்டு ஆராய்ச்சி அப்படிங்கிற நூலை எழுதியவர் ராசமாணிக்கனார். ஓகேங்களா. தமிழ் தாயோட ஆணிவேர் துளிர்த்த இடம் மதுரை. ஓகேங்களா. ஸோ அது மறந்துடக்கூடாது. சந்தையை பொறுத்த வரைக்கும் மால் அப்படிங்கிறது ஒரே இடத்துல எல்லா கடைகளும் இருக்கும் இடம் மால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மால் என்பதற்கு பொருத்தமான தமிழ் சொல் பல்லங்காடியகம். ஓகேங்களா. பகலில் செயல்படும் கடை வீதிகள் என்னங்க நாலங்காடி. ஓகேங்களா. இரவில் செயல்படும் கடை வீதிகள் அல்லங்காடி. நாள் அப்படின்னா பகல், அல்னா இரவு. ஓகேங்களா. ஸோ தாவணி அப்படிங்கிற பொருள் வந்து சந்தை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. போச்சம்பள்ளி சந்தை வந்து 18 ஏக்கரு. போச்சம்பள்ளி சந்தையில் 8000 கடைகள் வந்து இருக்குது மொத்தம். ஓகேங்களா. ஸோ அது பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. வயது வந்து பார்த்தீங்கன்னா 125 ஆண்டுகள். ஓகேங்களா. ஸோ மணப்பாறைனா மாட்டுச்சந்தை, அய்யலூர்னா ஆட்டுச்சந்தை. ஓகேங்களா. ஒட்டஞ்சத்திரம்னா காய்கறி சந்தை, நாகர்கோவில் அப்படின்னா தோவாளை பூச்சந்தை, ஈரோடு அப்படின்னா ஜவுளி சந்தை, கடலூர் காராமணி குப்பம்னா கருவாட்டு சந்தை, நாகப்பட்டினம்னா மீன் சந்தை. ஓகேங்களா. ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் சங்க நூல்கள் மதுரை காஞ்சி, பட்டினப்பாலை. ஓகேங்களா. சரிங்களா. ஸோ அது பார்த்துக்கணும். ஓகேங்களா. கலைச்சொல் பாருங்கள். கலிமுகங்கள் எஸ்டரேஜ், கலங்கரை விளக்கம்னா லைட் ஹவுஸ், துறைமுகங்கள்னா போர்ட்ஸ். ஓகேங்களா. பண்டமாற்று முறைனா கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச், இளநீர் அப்படின்னா டெண்டர் கோகனட், அகழி அப்படின்னா மோட், கரும்புச்சாறு அப்படின்னா சுகர் கேன் ஜூஸ், காய்கறி வடிச்சாறு அப்படின்னா வெஜிடபிள் சோப். ஓகேங்களா. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நாட்டுப்புறவியல் ஒரு அறிமுகம் அப்படின்னா முனைவர் சு சக்திவேல். ஓகேங்களா. முனைவர் சு சக்திவேல். ஓகேங்களா. தரங்கம்பாடி தங்கப்பொதிகள்னா பேத்தூரன். இருட்டு எனக்கு பிடிக்கும்னா தமிழ் செல்வன். ஓகேங்களா.